Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. This series is completely in Tamil language. This series belongs to data structures and algorithms with Python. Let's continue. இப்போ நம்ம படிக்க போற கான்செப்ட் சீக்வென்ஸ் டேட்டா டைப்ல ஒன் மோர் டைப் அது செட்மா. இங்க நம்ம லிஸ்ட் இதுல ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம கோ த்ரூ பண்ணிக்கணும். நம்ம லிஸ்ட் பார்த்திருக்கிறோம், டுப்புல் பார்த்திருக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே சீக்வென்ஸ் டேட்டா டைப் தான். ஆனா இது ரெண்டுத்துக்குமே டிஃபரன்சஸ் என்னது? இது வந்துட்டு மியூட்டபிள், இது வந்துட்டு இம்மியூட்டபிள். இதுல நம்ம டேட்டா சேஞ்சஸ் பண்ணலாம், இதுல சேஞ்சஸ் பண்றதுக்கு ஆகுறது இல்லை. ஸோ எப்போ டேட்டா சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆகுதோ அது மியூட்டபிள் டேட்டா டைப்னு சொல்கிறோம். எப்போ டேட்டா சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆகாதோ அப்போ அது இம்மியூட்டபிள்னு சொல்கிறோம். அதுதான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டுப்பிள்? சிம்பிளாக லிஸ்ட்ன்றது மியூட்டபிள், டுப்பிள்ன்றது இம்மியூட்டபிள். அப்புறமா இதோட ரெப்ரசன்டேஷன்ன்றது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் கொடுக்க போகிறோம். இதோட ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு வித்தவுட் ப்ராக்கெட்ஸ் ஆர் வித் ப்ராக்கெட்ஸில் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். இது ஒன்று தான் இதோட டிஃபரன்சஸ். ஓகேவா? ஸோ மியூட்டபிள் இம்மியூட்டபிள்னு சொல்ல உடனே நம்மளுக்கு எல்லாமே ஃபுல் கான்செப்ட்ஸ் கவர் ஆகிடும். ஸோ மியூட்டபிள்னா என்ன சொல்லியிருக்கிறோம், டெஃபினிஷன் லேர்ன் பண்ணுங்க. இம்மியூட்டபிளோட டெஃபினிஷன் லேர்ன் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் இதெல்லாம் கொஷன்ஸு. நெக்ஸ்ட் அதே போல் ஸோ மெனி கொஷன்ஸ் வருது. நம்ம லாஸ்ட்ல மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்க்கலாம். இப்போ செட் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோமா. இது கூட ஒன் டைப் ஆஃப் சீக்வென்ஸ் டேட்டா டைப் தான். இந்த செட்டு கூட என்னத்துக்கு யூஸ்னா மல்டிபிள் வேல்யூஸ் ஒரே வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுதுமா. ஆனா இந்த செட்டில் வந்துட்டு வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணும்போது கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ண போறோம். மீன்ஸ் இந்த கர்லி பிராக்கெட்ஸ்ல வேல்யூஸ் கொடுக்க போறீங்க. இந்த மாதிரி காமா செப்பரேட் பண்ணிக்கிட்டு வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண போறீங்க ஒரு வேரியபிள்ல. பட் இதுல என்னதுன்னா செட்ன்றது அன்ஆர்டர் டேட்டா டைப். நீங்க எந்த ஆர்டர்ல கொடுக்குறீங்களோ அது டிஸ்பிளே பண்ணும்போது நீங்க கொடுத்துருக்கிற ஆர்டர்ல வராது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் இது வந்துட்டு அன்ஆர்டர்ட், பொசிஷன்ஸ் ஃபாலோ ஆகாது. தெர் வில் பி நோ ப்ராப்பர் பொசிஷன்ஸ் ஃபார் த வேல்யூஸ். ஸோ அதுக்காக இது அன்ஆர்டர்ட்னு சொல்றோம். அன்சேஞ்சபிள். அன்சேஞ்சபிள்னா என்னது? நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு ஆகாது. ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிருக்க செட்டுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் அது நம்ம என்ன பண்றதுக்கு ஆகிறது இல்லைன்னா ஓன்லி ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் பண்றதுக்கு ஆகிறது இல்லை. ரீப்ளேஸ் மீன்ஸ் இருக்கிற வேல்யூ டெலீட் பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல நியூ வேல்யூ ஆட் பண்றதுக்கு ஆகிறது இல்லை. ஆனா நீங்க இருக்கிற வேல்யூஸ் ரிமூவ் பண்ணலாம், நியூ டேட்டா அதுல ஆட் பண்ணலாம். ஓகே, சோ அது ஒரு வேலை பண்றதுக்கு ஆகலன்றதுனால நம்ம இம்மியூட்டபிள்னு சொல்ல மாட்டோம். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, மீன்ஸ் நியூ டேட்டா அதுல ஆட் பண்ணலாம் அந்த செட்ல. அப்புறமா இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணலாம் அந்த செட்ல இருந்து. அப்ப அது எல்லாமே எஃபெக்ட் ஆகுது ஒரிஜினலுக்கு. ஸோ இது எல்லாமே ஒர்க் ஆகிறதுனால செட்ன்றது கூட மியூட்டபிள் டேட்டா டைப் தான். ஓன்லி ஒன் திங் நம்ம பண்றதுக்கு ஆகுறது இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட்மா. இருக்கிற வேல்யூ டெலீட் பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல நியூ வேல்யூ கொடுக்கறது, அது மட்டும்தான் ஆகாது. எதுக்காகனா நம்ம செட்ல இருக்கிற வேல்யூஸ்க்கு பொசிஷன்ஸ் கிடையாது. தட் மீன்ஸ் அன்இண்டெக்ஸ்டு, நோ பொசிஷன்ஸ். ஸோ பொசிஷன்ஸ் இல்லாத டைம்ல நம்ம இந்த பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ தான் டெலீட் பண்ணிட்டு இன்னொரு வேல்யூ கொடுக்கணும்னு எப்ப தெரியும்? தெரியாது இல்லையா? ஸோ அதுக்கு அந்த ரீசனுக்காக தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டோம், பண்றதுக்கு ஆகிறது இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் நோட் பண்ணிக்கணும் நீங்க. நெக்ஸ்ட் அன்சேஞ்சபிள்ன்ற மாதிரி நம்ம ஆட் பண்றதுக்காக டிலீட் பண்றதுக்குன்னு ஆகுது இல்ல, அந்த மாதிரி கிடையாது. ஓன்லி ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் ஆகுறது இல்ல, ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். இதுதான் நோட்டிங்க, இம்பார்ட்டன்ட் நோட். அப்புறமா செட்ல லிஸ்ட்ல பார்த்திருக்கிறோம், டுப்புல்ல பார்த்திருக்கிறோம். டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா சேம் வேல்யூ அந்த வேரியபிள்ல இருந்துச்சுன்னா அந்த குரூப் ஆஃப் வேல்யூஸ்ல இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. டிஸ்பிளே பண்ணும்போது அந்த வேல்யூஸ் டிஸ்பிளே ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா செட்ல வந்துட்டு சேம் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் நீங்க அந்த வேரியபிள் குரூப் ஆஃப் வேல்யூஸ்ல இருந்துச்சுன்னா டிஸ்பிளே ஆகாது. ஓன்லி ஒன் டைம் இட் வில் டேக். ஸோ அதுக்காக இட் டு நாட் அலோ டூப்ளிகேட் வேல்யூஸ், அலோ பண்ணாது. ஸோ இப்போ நம்ம இது பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சேம் திங். இங்க நமக்கு தெரியும் மிஷன் ட்ரூன்ற வேல்யூ மிஷனுக்கு புரியற மாதிரி 1 தான், ஃபால்ஸ்ன்ற வேல்யூ மிஷனுக்கு புரியற மாதிரி 0 தான். அப்போ ட்ரூன்றது 1ன்றது இன்டீஜர், ட்ரூன்ற பூலியன் வேல்யூ 1ன்ற இன்டீஜர் வேல்யூ we will consider like a duplicate values மாதிரி தான் ட்ரீட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்காக இப்போ நம்மளோட செட்டில் இந்த 2 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ தான் எடுத்துக்கும். இட் வில் நாட் டேக் போத் வேல்யூஸ், ஒரே வேல்யூ தான் எடுத்துக்கும். பிகாஸ் போத் ஆர் சிமிலர் ஓன்லி. அதே போல ஃபால்ஸ்ன்ற வேல்யூ 0ன்ற வேல்யூ நம்மளோட செட்ல இருந்துச்சுன்னா கன்சிடர்ஸ் லைக் சேம் டூப்ளிகேட்ஸ் மாதிரி தான். இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு வேல்யூ தான் எடுத்துக்கும். ஓகேவா?
ஸோ அதுதான் டூப்ளிகேட்ஸ் ஓன்ட் சப்போர்ட்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதுக்காக. நெக்ஸ்ட் செட்டில் வேல்யூஸ் வந்துட்டு சேம் கைண்ட் ஆஃப் டேட்டா, சேம் ரிப்பீட்டட் தான். சேம் ஸ்ட்ரிங்ஸே இருக்கலாம், மல்டிபிள் வேல்யூஸ், இன்டீஜர்ஸே இருக்கலாம், அப்புறமா பூலியன் வேல்யூஸே இருக்கலாம், ஃப்ளோட் வேல்யூஸே கூட இருக்கலாம். சேம் கைண்ட் ஆஃப் டேட்டாவா இருக்கலாம், அதர்வைஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நார்மல் லேர்ன் பண்ணிருக்கிறது தான். ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டோம். ஸோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இதுக்காக ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டுன்னுட்டு ரீநேம் பண்ணிடுறேன். செட் டேட்டா படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஹவு டு கிரியேட் அ செட்டுமா, செட் எப்படி கிரியேட் பண்ற போறோம் வித் மல்டிபிள் வேல்யூஸ். ஹவு டு கிரியேட் எ செட் வித் மல்டிபிள் வேல்யூஸ். எப்படி எலிமெண்ட்ஸ் சொல்லலாம், வேல்யூஸ் சொல்லலாம். ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க, s is equal to கர்லி பிராக்கெட்ஸ் உள்ள சேம் கைண்ட் ஆஃப் டேட்டான்னா இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு எல்லாமே ஸ்ட்ரிங் டேட்டா. ஓகேவா? நான் இங்க பை சான்ஸ் நான் டூப்ளிகேட்ஸ் போட்டா கூட இப்ப ரன் பண்ணி காட்ட போறேன் பாருங்களேன். பிரிண்ட் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். இங்க ரவின்றது 2 வாட்டி இருக்கு. இதுல சேம் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணாது, ஓன்லி இட் வில் டேக் ஒன் டைம். அப்புறமா நம்ம எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கிறோமோ அதே ஆர்டர்ல வராது நம்மளுக்கு. தட் இஸ் கால்ட் அன்ஆர்டர் டேட்டா. பாருங்களேப்பா, சார் பாருங்க, ரவி ஜெய் மணியன் வந்திருக்கு. இந்த ரவி இதன்னா இருக்கலாம், சரி இந்த ரவி வந்துட்டு இதன்னா இருக்கலாம், இதன்னா இருக்கலாம். ஓகே, ஓன்லி ஒன் டைம் இட் டேக்கன். ஓகேவா? ஸோ அன்ஆர்டர் இப்போ நம்மளுக்கு ஒரே 3 வேல்யூஸ் இருக்கிறதால நமக்கு அந்த மாதிரி தெரியுது. நான் இப்போ கொஞ்சம் ஆக்சுவலாக நம்ம எவ்ரி டைம் ரன் பண்ணும்போது இட் வில் கிவ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்மா. ஓகேவா? ஒரு ப்ராப்பர் பொசிஷன் இருக்காது. இப்போ ரன் பண்ணி காட்டுற பாருங்களேன். நந்தினி இங்க எங்கோ இருக்கு, நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும்போது இங்க இருக்கு. திலீப் இங்க இருக்கு, இங்க இருக்கு. ரவி இதுவோ தெரியல, இங்க இருக்கு. ஜெய் இங்க இருக்கு, மணி இங்க இருக்கு. மீன்ஸ் நம்ம கொடுத்துருக்கிற ஆர்டர்ல வரல. ஸோ செட்ன்றது அன்ஆர்டர்டு. அப்புறமா டூப்ளிகேட்ஸ் இருந்தா அலோ பண்ணாது. ஸோ அதுக்காக ஒரே வேல்யூ தான் கொண்டு வந்திருக்கு. இது செட்டு, சேம் கைண்ட் ஆஃப் டேட்டா கொடுத்தப்ப. இப்போ நான் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் கொடுக்க போறேன். ஓகேவா? செட் வித் மல்டிபிள் வேல்யூஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப். நீங்க நம்பர்ஸ் ஓன்லி இது கூட கொடுத்துக்கலாமா? ஓகேவா? இன்டிஜர்ஸ் மட்டுமே கூட கொடுத்து பாருங்க. அந்த மாதிரி நீங்க கோத்ரூ பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் எ செட் வித் மல்டிபிள் வேல்யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்ல கொடுத்துக்க போறேன். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் மீன்ஸ் என்னது, லிஸ்ட். அது வந்துட்டு நம்பரா இருக்கு, இன்டிஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், அப்புறமா ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், பூலியன் வேல்யூ இருக்கலாம், எது வேணா கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ s1 இஸ் ஈக்குவல் டு, இப்போ கர்லி பிராக்கெட்ஸ் உள்ள நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்றேன், அப்புறமா 1 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன், திரும்பி ஒரு பூலியன் வேல்யூ கொடுத்துட்டு இருக்கேன். பிஃபோர் கோயிங் டு பூலியன் வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு கொடுத்துட்டு டூப்ளிகேட்ஸ் வேணுமல்ல, ட்ரூ ஒன் கொடுக்க போறேன். இப்போ இங்க 1 இருக்கு, ட்ரூ ஒன் இருக்கு, போத் ஆர் சேம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பை சான்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் டேக் எனி ஒன் வேல்யூ தான். பாருங்களா, எதர் திஸ் ஆர் திஸ் இட் வில் டேக் இட், பிகாஸ் போத் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் அ சேம் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு இதுல ஒரே ஒரு வேல்யூ தான் எடுத்துக்கும். அதே போல ஃபால்ஸ் வேல்யூ 0 வேல்யூ இருந்துச்சுன்னா இட் வில் டேக் எனி ஒன் வேல்யூ ஒன்லி. இப்போ பாத்தீங்கன்னா 0 கொடுத்துறேன், திரும்பி மணியான டூப்ளிகேட் 1 கொடுத்துக்க போறேன், திரும்பி ஃபால்ஸ் கொடுக்க போறேன். இங்க 0 ஃபால்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதுல ஏதோ ஒரு வேல்யூ தான் எடுத்துக்கும். பாருங்களேன். ஸோ எவ்ரி டைம் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அதுவே வரணும்னு இல்லை. ஓகேவா? ஸோ இட் வில் கிவ் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். எவ்ரி டைம் நம்ம ரன் பண்ணும்போது தட் பொசிஷன்ஸ் வில் பி சேஞ்சிங், தேர் பொசிஷன்ஸ் வில் பி கெட்டிங் சேஞ்சஸ். ஸோ என்னோட இன்டர்பிரிட்டர்ல இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, உங்களோட இன்டர்பிரிட்டர்ல டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல அந்த வேல்யூஸ் வந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் கிரியேட் அ செட். செட்ன்றது நம்ம செட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணி கூட கிரியேட் பண்ணலாம். மீன்ஸ் செட் ஃபங்க்ஷன். It is also possible to use the set function set constructor to make a set. நம்ம ஒரு செட் கிரியேட் பண்ணணும்னா கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். Before going to that, நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to create an empty set. Empty set எப்படி கிரியேட் பண்றோம்னா by using the set constructor. Empty set கிரியேட் பண்றது எப்படி? By using the set function or set constructor. Empty function சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம அது பிரிண்ட் பண்ணும்போது நம்மளோட அவுட்புட்ல எம்டி கர்லி பிராக்கெட்ஸ் வராது. எதுக்காகனா டிக்ஷனரி கூட கர்லி பிராக்கெட்ஸ் தான், செட்டுக்கு கர்லி பிராக்கெட்ஸ் தான். மோர் ப்ரியாரிட்டி வந்துட்டு டிக்ஷனரிக்காக. இங்க எம்டி செட்ன்றது இந்த செட் கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி தான் இருக்கும். திஸ் இஸ் கால்டு எம்டி செட்மா. இது எம்டி செட், செட்ல எந்த வேல்யூஸ் இல்லைன்னுட்டு.
நம்மளோட செட்ன்றது மியூட்டபிள் டைப் ஆயிருக்கிறதுனால நம்ம எம்டி செட் கிரியேட் பண்றதுனால எந்த பிரயோஜனம் இருக்கு? எதுக்காக? அதுல நியூ வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். புதுசா வேல்யூஸ் அதுல ஆட் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் மியூட்டபிள் ஆயிருக்கிறதுனால. ஸோ எம்டி செட் எப்படி கிரியேட் பண்றோமோ பார்த்துருக்கோம். ஜஸ்ட் பை யூசிங் செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதா கிரியேட் பண்றதுக்கு ஆகுது. அதே வேல்யூஸ் இருக்கிற மாதிரி எப்படி மேடம்? எதுவுமே இல்லம்மா. நீங்க இப்ப என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். லிஸ்ட் இருக்கு. நீங்க லிஸ்ட்ன்றது கிரியேட் பண்ணுங்க. L is equal to 8 சேம் ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்ல கன்வெர்ட் பண்றது தான் டைப் காஸ்டிங். அதுல நீங்க செட் ஃபங்க்ஷன் செட்டா கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். அதுவே தான். ஓகேவா? தட் இஸ் கால். இப்போ இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த லிஸ்ட் நான் செட்டா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எல்லுக்கு பிரிண்ட் பண்ணிடுறேன். திரும்பி இப்போ நான் SE is equal to செட் ஃபங்க்ஷன் உள்ள அந்த எல் வேரியபிள் பாஸ் பண்ணிடுறேன். செட் நீங்க கிரியேட் பண்ணணும்னா செட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட கிரியேட் பண்ணலாம். ஏதாவது ஒரு டேட்டா டைப் எடுத்துட்டு நீங்க செட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். பாருங்களேன், இங்க லிஸ்ட்ல நம்ம எந்த ஆர்டர்ல கொடுக்குறோமோ அதே ஆர்டர்ல டிஸ்பிளே ஆகும். அதே செட்ல பாருங்களேன், அந்த ஆர்டர்ல வரல, அன்ஆர்டர்ட், அந்த ஆர்டர்ல இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் செட் அன்இண்டெக்ஸ்டு எதுக்கு சொல்லியிருக்கிறோம்? இங்க பார்த்து செட்ல செட் வேல்யூஸ் இங்க பார்த்துருக்கீங்களா? ரவிக்கு 0 1 2 3 இந்த மாதிரி இங்க என்ன பொசிஷன்ஸ் இருக்குமோ டிஸ்பிளே பண்ணும்போது அந்த பொசிஷன்ஸ் இருக்காது. ஸோ அதுக்காக செட்ன்றது அன்இண்டெக்ஸ்டு பொசிஷன்ஸ் கிடையாது. இப்போ நீங்க ஒரு ப்ராப்பர் வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும்னா ஆகுதா? ஆக்சஸ் அ பர்டிகுலர் வேல்யூ ஃப்ரம் செட் ஆகுதா? இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள்மா. பிகாஸ் நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த வேல்யூவோட பொசிஷன் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு இந்த செட்ல ப்ராப்பர் பொசிஷன்ஸே தெரியாது வேல்யூஸ்க்கு. அப்ப எப்படி நம்ம பர்டிகுலர் வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்காகுது? ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துருங்க. நம்ம இங்க எஸ்ன்றதை டிஃபைன் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்க எஸ் இங்க இருக்கு இல்லையா? இங்க ரன் பண்ணுங்க. நான் ரீஸ்டார்ட் பண்ணேன் இல்லையாமா, அதுக்காக ஒர்க் ஆகல. ஸோ இப்போ ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இருக்கிற செட்ல இந்த வேல்யூ இப்போ நான் இந்த ஜெய்ன்ற வேல்யூ கொண்டு வரணும். ஸோ நார்மலா எப்படி ஆக்சஸ் பண்றோம்? எந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ நீங்க எடுத்துக்கணுமோ அந்த வேரியபிள் நேம், அந்த பொசிஷன் கொடுக்குறீங்க. அது டிஸ்பிளே பண்ணணுன்றதுக்காக பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல கொடுத்துடுறீங்க. இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்களன்னா எரர் வந்துடும். சப்ஸ்கிரிப்டபிள் மீன்ஸ் உங்களுக்கு தேவையான எலிமெண்ட் கொண்டு வரதுக்கு ஆகாது. நாட் சப்ஸ்கிரிப்டபிள், we cannot able to get it. நமக்கு தேவையானது கொண்டு வரதுக்கு ஆகல. It is not possible in the set. ஓகேவா? நாட் ஓன்லி a single வேல்யூமா, நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் கூட ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகிறது இல்லை. இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? ஸோ மல்டிபிள் வேல்யூஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகிறது இல்லை, சிங்கிள் வேல்யூஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகிறது இல்லை. ஸோ அதே போல ரீப்ளேஸ்மெண்ட் கூட பண்றதுக்கு ஆகுறது இல்லை. பிகாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கூட இண்டெக்ஸ் மூலமா தான் நம்ம போறதுக்கு ஆகுது. இப்போ என்னோட செட்ன்றது எஸ் வேரியபிள்ல இருக்கு. நான் இந்த ஜெய்ன்ற பிளேஸ்ல, அதர்வைஸ் நீங்க இப்ப ரவின்ற பிளேஸ்ல தான் நியூ வேல்யூ கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதோட பொசிஷன் என்ன நம்மளுக்கு தெரியும்? 1 2 3 4. ஓகே, 0 1 2 3 இல்லையா? ஸோ இங்க ரவிக்கு 3 பொசிஷன் இருக்கு. நம்ம கிரியேட் பண்ணும்போது ரவிக்கு 0th பொசிஷன் இருக்கு, அப்புறமா இந்த 3 பொசிஷன் இருக்கு. ஸோ வி கேனாட் கம் டு நோ எந்த ரவி நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே பண்ணி காட்டுக்கு நமக்கு தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் இந்த பொசிஷன்ல இருக்கலாம், சம் அதர் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் லேட்டர் அதுக்கு பொசிஷன் வேறே இருக்கலாம். ஃபிக்ஸட் பொசிஷன்ஸ் இருக்காது. ஸோ அன்இண்டெக்ஸ்டு இந்த செட்ன்றது. இப்போ நான் அந்த ரவி பிளேஸ்ல கிரண் வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாசிபிள் ஆகுதா? இட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட்மா. பாருங்க, செட்ன்றது டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிருக்கிற செட்ல அந்த வேல்யூஸ் சேஞ்சஸ் பண்றதுக்கு ஆகுறது இல்லை. பட் we can add new element into the set. New element into the set ma. Setல new value add பண்ணலாம். particular only single value we can add new single value into the set. அது என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா add function யூஸ் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணலாம். லிஸ்ட்ல யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் இங்க கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது எல்லாமே சீக்வென்ஸ் டேட்டா டைப் பண்ணிட்டேன். ஆனா அந்தந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீக்வென்ஸ் டேட்டா டைப் ஹேவிங் தேர் ஓன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இப்போ இந்த செட்ல நியூ வேல்யூ ஆட் பண்ணணும்னா ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, எந்த வேரியபிள் ஆட் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேம் ஆட் ஆஃப் உங்களோட வேல்யூ கொடுத்துக்கணும்.
நீங்க கொடுக்குற வேல்யூ கூட ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ கொடுத்தீங்களா it will not get any affected because duplicates accept பண்ணாது. You have to give other value which is not present in that set. For example, இப்ப பாருங்களேன், print of s ன்னு கொடுத்துறேன். இப்போ நான் நியூ வேல்யூ அந்த s வேரியபிள் ஆட் பண்ணுறதுக்காக s டாட் ஆட் ஆஃப் அதுல ஆல்ரெடி delete பண்ற வேல்யூ இருக்கு. ஓகேவா, இங்க பாருங்களேன், delete பண்ற வேல்யூ இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ நான் திரும்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆட் பண்றதுக்காக. It will not show any effects, ma. It will not show any effects. See there. Are you getting any effect? No, because duplicates not allowed. அதுவே இப்ப நான் அதர் வேல்யூ கொடுங்க, வாணியன் கொடுத்துறேன். வாணியன் கொடுத்துட்டு நீங்க கண்டிப்பா சேஞ்சஸ் பாக்குறீங்க. Because அந்த வேல்யூ அதுல இல்ல. So that you will get that Vani. See there, Vani you will get it. Correct everyone? Getting my point? உங்களோட செட் அப்டேட் ஆயிருக்கா? செட் அப்டேட் ஆயிருக்காமா எவ்ரிவன்? எஸ் மேம். ஒரிஜினல் செட்ல மணி ஜெய் நான் கிரியேட் பண்ணப்ப எத்தனை வேல்யூஸ் இருக்கு அத்தனை வேல்யூஸ் தான் இருக்கு. நான் ஒரு நியூ வேல்யூ அதுல ஆட் பண்றதுக்காக ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன் அந்த வேரியபிள் மேலேயே. அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு திரும்பி அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்த நியூ டேட்டா வந்துட்டு இங்க வந்து ஆட் ஆயிடுச்சு. மேம் நீங்க ஆட் பண்ற டேட்டா எங்க போய் ஆட் ஆகுது சொல்றதுக்கு ஆகிறது இல்ல. பிகாஸ் அது அன்பொசிஷன் அன்இண்டெக்ஸ்டு எங்கன்னா போய் ஆட் ஆகலாம். எங்க அது முன்னாடி என்ன ஆட் ஆகலாம், நடுவுல எங்கன்னா ஆட் ஆகலாம், எண்டிங்ல எங்கன்னா ஆட் ஆகலாம். பட் நீங்க டூப்ளிகேட்ஸ் கொடுக்காம இருந்தா கண்டிப்பா அது போய் ஆட் ஆகுது உங்களோட செட்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இங்க வரைக்கும் நீங்க நோட் டவுன் பண்ணுங்க, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஆக்சஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு இங்க பாருங்களேன். இப்போ நம்ம பர்டிகுலர் வேல்யூ ஆக்சஸ் பாருங்க. யூ கேன் நாட் ஆக்சஸ் ஐட்டம்ஸ் இன் எ செட் பை ரெஃபரிங் டு an இண்டெக்ஸ் ஆர் a கீ. நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகிறது இல்ல பொசிஷன்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு. ஆனா நம்ம பர்டிகுலர் வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும்னா பை யூசிங் ஃபர் லூப் ஆக்சஸ் பண்ணலாம். பட் யூ கேன் லூப் த்ரூ த செட் ஐட்டம்ஸ் யூசிங் அ ஃபர் லூப். உங்க செட்ல இருக்கிற வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணணும் ஒன்னொன்னான்றப்ப ஃபர் லூப் யூஸ் பண்ணலாம். ஆர் இஃப் யூ வாண்ட் டு செக் அந்த வேல்யூ அதுல இருக்கான்னு செக் பண்ணணும்ன்றப்ப மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் இன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இண்டெக்ஸ் மூலமா ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகிறது இல்ல. அதே ஒரு ஐட்டம் பிரிண்ட் பண்ணணும்ன்றப்ப ஃபர் லூப் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வேணும்ன்ற வேல்யூ அதுல இருக்கான்னு செக் பண்றதுக்காக மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது பார்க்கலாம். ரீட் பண்றதுக்காகனா இன்னொரு ஆப்ஷன் என்னதுன்னா என்ன ஆப்ஷன்மா, ஃபர் லூப் யூஸ் பண்ணி ஒன்னொன்னு வேல்யூ இட்ரேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர் லூப் தெரியும் இல்லையா? சீக்வன்ஸ் டேட்டா டைப்ல மல்டிபிள் வேல்யூஸ் ஆக்சஸ் பண்றதுக்காக ஒன் ஆஃப் த இட்டரேட்டர் இஸ் ஃபர் லூப் ஃபார் ஐ இன் எஸ். இப்போ என்ன ஆகுது, எஸ்ல இருக்கிற ஒரு வேல்யூ போயிட்டு ஐ வேரியபிள் ஸ்டோர் ஆயிட்டு நம்மளுக்கு ஐ வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணும். பாருங்களேன். ஸோ எஸ்ல இருக்கிற வேல்யூ ஒன்னொன்னா விசிட் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கு ஃபர் லூப் யூஸ் பண்ணி. அதுவே பர்டிகுலர் வேல்யூ அதுல இருக்கான்னு செக் பண்ணணும்ன்றதுக்காக இன் கீவேர்ட் யூஸ் பண்ணு மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் லைக் திஸ் பிரிண்ட். இப்போ அதுல நந்தினி இருக்கா அந்த மாதிரிதான் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணதுக்காக யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். இருக்கா இருந்துச்சுன்னா ட்ரூ கொடுக்கும். ஸோ இங்க பாருங்க ட்ரூ ஒன்று வந்துச்சு. இல்லாத வேல்யூ நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல பவன் இருக்கான்னு கேட்கிறோம், இல்லன்னு வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் பிரசன்ட் தேர், ஃபால்ஸ் வந்திருக்கு. நாட் இன்னு கூட யூஸ் பண்ணலாம், இல்லன்னு சொல்றதுக்காக நாட் இன்னு கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லைக் திஸ் யூ கேன் ஏபிள் டு loop the set by using the for loop to check whether it is present, particular value is present in that set இல்லையான்னு செக் பண்றதுக்காக in operator யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் access items, add items ma. So once a set is created you cannot change its items. You cannot change its items is nothing but what, we cannot do replacement. We cannot change its items means the value cannot be changed once it is inserted in that set. But you can add a new item. New item adula போடலாம். எப்படி? add function யூஸ் பண்ணி. அதோட syntax நான் ஆல்ரெடி சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கணும்ன்றப்ப மீன்ஸ் டு ஆட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் அனதர் செட். ஒரு செட்ல இருக்கிற வேல்யூஸ் உங்களோட நியூ செட்ல மீன்ஸ் கரண்ட் செட்ல மீன்ஸ் இருக்க ஒர்க் பண்ணிட்டு செட்ல ஆட் பண்ணிக்கணும்ன்றப்ப
அப்டேட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு நத்திங் பட் மல்டிபிள் வேல்யூஸ் உங்களோட செட்ல ஆட் பண்ணிக்கணும்ன்றப்பமா. மல்டிபிள் வேல்யூஸ் நீங்க செட்ல ஆட் பண்ணிக்கணும்ன்றப்ப யூ கேன் மேக் a யூஸ் ஆஃப் அப்டேட் ஃபங்க்ஷன். இப்போ எனக்கு என்னோட செட் வந்துட்டு இதே இல்லமா, என்னோட செட் வந்துட்டு அப்டேட் ஆயிருக்கிற செட், இப்போ இதுதான் அப்டேட் ஆயிருக்கிற செட் என்னோடது. இப்போ ஒரே வாட்டி மல்டிபிள் வேல்யூஸ் நான் ஆட் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்ணலாம்? அப்டேட் ஃபங்க்ஷன் உள்ள you are writing the set, one more set. You are writing one more set. That is what your explanation. See here. To add items from another set means multiple values I am saying. Another set means set is containing multiple values, either one value or more than one value. One value இருக்கும்போது add function யூஸ் பண்ணா போதும். மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கும்போது நீங்க அப்டேட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் உள்ள கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்துக்கிட்டு another set, it is called another set. ஹரிஷ் 100 45.34. ஸோ இத்தனை வேல்யூஸ் என்னோட செட்டில் ஆட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆட் பண்ணிட்ட அப்புறமா நீங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆர்டர்ல வராது. ஒரு வேல்யூ ஒரு கிட்ட போயிருக்கும், ஒரு கிட்ட இன்சர்ட் ஆயிருக்கும். பாருங்களேன், 100 வேல்யூ இங்க வந்திருக்கு, ஹரிஷ் இங்க வந்திருக்கு, 45.34 இங்க வந்திருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆட் மல்டிபிள் வேல்யூஸ் அட் ஏ டைம், யூ கேன் மேக் ஏ யூஸ் ஆஃப் அப்டேட் ஃபங்க்ஷன். நீங்க அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால நீங்க இந்த மாதிரியான டைரக்டா செட்டா போட்டுடலாம். அதர்வைஸ் ஒரு நியூ செட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த வேரியபிள் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்கிட்ட ஒரு செட் இருக்கு, பவன் அப்புறமா திலீப் ஒரு செட் இது, ஓகேவா. இன்னொரு செட் பி இஸ் ஈக்குவல் டு, இன்னொரு செட்ல வந்துட்டு 45, அப்புறமா ஜெய், அப்புறமா ரவி அன்னிட்டு இந்த இத்தனை வேல்யூஸ் இருக்கு. என்னோட மெயின் இன்டென்ஷன் என்னது, இந்த பி வேரியபிள் இருக்கிற வேல்யூஸ் ஏல ஆட் பண்ணிடணும். அப்ப என்ன பண்ணலாம் மீன்ஸ், இப்ப பில இருக்கிறது மல்டிபிள் வேல்யூஸ் இல்லையா. ஸோ அப்ப என்ன பண்ணலாம், சிம்பிளா எதுல அப்டேட் பண்ணணும், ஏல இருக்கிற பில இருக்கிறது ஏலக்கு அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஏ டாட் அப்டேட் ஆஃப் பி. ஸோ இப்போ எதுக்கு எஃபெக்ட் ஆகும், it will get affected to the original a variable. a variable க்கு எஃபெக்ட் ஆகும். ஸோ இனிஷியலி a எப்படி இருக்குமோ பாக்குறீங்க, இனிஷியலி a எப்படி இருக்குமோ பாக்குறீங்க. ஆஃப்டர் அந்த ஆபரேஷன் பண்ணிட்ட அப்புறமா, ஆஃப்டர் ஆடிங் b into a, b ல இருக்கிற வேல்யூஸ் a க்கு ஆட் பண்ணிட்ட அப்புறமா ஏ செக் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ஏ வேரியபிள்ல அப்டேட் ஆயிருக்கும். பாருங்களேன், ஏ வந்துட்டு இனிஷியலா எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சு. அன்ஆர்டர் ஆகிறதுனால டிஃப்ரெண்ட் ஆர்டர்ல இருக்கும் வேல்யூஸ். ஒன்ஸ் இந்த ஏ வேரியபிள்ல பில இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்ட அப்புறமா ஏ வேரியபிள் செக் பண்ணி பார்க்கும்போது ஏ வந்துட்டு எஃபெக்ட் ஆயிடுச்சு, மல்டிபிள் வேல்யூஸ் ஆட் பண்ணுச்சு. நீங்க ஏதோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், டைரக்டா பாஸ் பண்ணலாம், ஆர் ஒரு வேரியபிள் அந்த மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அப்படி கூட பாஸ் பண்ணலாம். எதுக்காக நான் இவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, அப்டேட் ஃபங்க்ஷன்ன்றது உங்களோட ஒரிஜினல் செட்டுக்கு எஃபெக்ட் பண்ற ஃபங்க்ஷன், அது மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகேவா. இது வந்துட்டு ஜாயின் பண்றதுக்காக, டூ செட்ஸ் ஜாயின் பண்றதுக்காக தான் யூஸ் ஆகுற ஃபங்க்ஷன் இது. டூ செட்ஸ் ஜாயின் பண்றதுக்காக யூஸ் ஆகுற செட், டு ஆட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் அனதர் செட் இன்டு த கரண்ட் செட், ஓகேவாமா. ஆட் பண்றது தான், ஜாயின் பண்றது தான். அதே போல டு நீங்க செட்டே கிடையாது, நீங்க ஆட் பண்ணணும்ன்ற நீங்க அதர் டேட்டா டைப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கிட்டு மல்டிபிள் வேல்யூஸ் செட்ல ஆட் பண்ணலாம். லைக் இட்டரபிள்ஸ் இஸ் நத்திங் பட் வாட், சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ் தான். லைக் செட்ஸ், லிஸ்ட், டுபிள், டிக்ஷனரி, அந்த மாதிரி வேல்யூஸ் கூட நீங்க எடுத்துக்கிட்டு போயிட்டு உங்களோட செட்ல ஆட் பண்ணலாம். நாட் ஓன்லி செட்டே கிடையாதுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், இப்போ A1 எடுத்துக்கிறீங்களா, B1ல நான் இப்போ டுப்புள் எடுத்துக்க போறேன். டுப்புள்ல லக்ஷ்மி, அப்புறமா ஒரு 23.67, அப்புறமா யஷன் இருக்கு. இப்போ இந்த டுப்புள்ல இருக்கிற வேல்யூஸ் கூட எடுத்துக்கணும் போயிட்டு என்னோட A1ல ஆட் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ அப்டேட் ஃபங்க்ஷன்ல A1 டாட் அப்டேட் டாட் B1 நான் கொடுத்துக்கோங்க. அப்ப என்ன ஆகுது, இட் வில் கெட் ஆட் ஆயிடும், எந்த பிரச்சனை கிடையாது. பாருங்களேன், இந்த 23.67 லக்ஷ்மி அப்புறமா யஷ், செட்ல இருக்கிற டேட்டா தான் செட்ல போய் ஆட் பண்ணணும் இல்ல,
இங்க different data types, different iterable objects is nothing but different sequence data types யூஸ் பண்ணி கூட நீங்க செட்ல ஆட் பண்ணிக்கலாம் தான் இந்த மீனிங். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங்மா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னதுன்னா எப்படி நம்மளோட செட்ல இருந்து வேல்யூஸ் ரிமூவ் பண்றது. ஸோ 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாமா? ரிமூவ் ஃபங்க்ஷன் ஒன்று, டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன்ன்றது ஒன்று. அது ரெண்டுத்துல எது யூஸ் பண்ணிக்கினா கூட நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூ ரிமூவ் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான வேல்யூ உங்களோட செட்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கணும்ன்றப்போ செட்ல ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் ஆர் டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் வேல்யூஸ்ல உங்களோட செட் அப்டேட் ஆயிடும். இந்த ரெண்டுத்துக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னதுன்னா இல்லாத வேல்யூ ரிமூவ் பண்ணப்ப see here if the item to remove does not exist, இல்லாத வேல்யூ உங்களோட செட்ல இல்லாத வேல்யூ ரிமூவ் பண்றப்ப ரிமூவ் ஃபங்க்ஷன் எரர் காட்டும். அதுவே டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் இல்லாத வேல்யூ ரிமூவ் பண்ணும்போது எந்த எரர் காட்டாது. பட் அது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இட் வில் நாட் ஷோ எனி எரர்மா. நம்ம திரும்பி பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இட் வில் கிவ்ஸ் த அப்டேட்டட் செட். நம்ம பிரிண்ட் பண்ணா அப்டேட் பண்ணுது. நீங்க அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எந்த எரரும் காட்டாது. ஓகேவா? ஸோ நான் see here ரிமூவ் பண்றது எப்படி மேடம்? நம்ம இது 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ண இல்லம்மா. நீங்க பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்க ரிமூவ் பண்ணலாம். ஆனா பர்டிகுலர் வேல்யூ ரிமூவ் பண்றதுக்கு ஆகிறது இல்லை. ஏதோ அந்த செட்ல நம்மளுக்கு இது அன்ஆர்டர்ட் அன்இண்டெக்ஸ்ட் ஆயிருக்கிறதுனால ஏதோ ஒரு வேல்யூ ரேண்டமா ஏதோ ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிட்டு ரிமூவ் ஆகும். மெயின்லி டிஸ்பிளே பண்ணும்போது முதல்ல மீன்ஸ் பிகினிங்ல என்ன வேல்யூ டிஸ்பிளே பிரிண்ட் பண்ணும்போது டிஸ்பிளே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல என்ன வேல்யூ இருக்குமோ மேக்ஸிமம் அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணுது. ஸோ நம்ம ஒரு வாட்டி ரன் பண்ணும்போது ஒரு வேல்யூ முன்னாடி இருக்கலாம், இன்னொரு வாட்டி ரன் பண்ணும்போது இன்னொரு வேல்யூ முன்னாடி இருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த வேல்யூவே உங்களோட செட்ல இருந்து ரிமூவ் பண்ணோம்னு சொல்றதுக்கு இல்லை. பாப் ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு வேல்யூ பிக் பண்ணிக்கிட்டு அந்த செட்ல இருக்கிற ஒரு வேல்யூ பிக் பண்ணிட்டு அந்த ரிமூவ் பண்ணிட்டு அது என்ன ரிமூவ் ஆயிருக்கோன்னு ரிட்டர்ன் பண்ணி காட்டும். இந்த ரிட்டர்ன் பண்ணும் பாப் ஃபங்க்ஷன் வந்துட்டு அந்த செட்ல என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோன்னு ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்னும் பண்ணும். திரும்பி நீங்க அந்த செட்டுக்கு அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் வேல்யூஸ்க்கு உங்களோட செட்டுக்கு அப்டேட் பண்ணிடும். ஓகேவா? So sets are unordered. So when using the pop method, you do not know which item that gets removed. என்ன ஐட்டம் ரிமூவ் பண்ண நமக்கு தெரியறது இல்ல. ஓகேவா? ஸோ இது மொத்தமே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கிளியர் ஃபங்க்ஷன். கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால உங்களோட செட்ல இருக்கிற எல்லா வேல்யூஸ் ஒரே வாட்டி டெலீட் பண்ணிடலாம். ஸோ ஒரே வாட்டி டெலீட் பண்ணப்போ உங்களோட செட்ல என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ அவுட்புட்ல என்ன இருக்கும்? செட் கன்ஸ்ட்ரக்டர். எம்டி செட் எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்றோம்னா செட் ஃபங்க்ஷன் மூலமா ஒரே வாட்டி எல்லா வேல்யூஸ் ரிமூவ் பண்ணோம்னப்ப கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். டெல் கீவேர்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா அந்த வேரியபிளே see here in order to delete that set completely from your memory, உங்களோட செட் உங்களோட மெமரியில இருந்து மீன்ஸ் அந்த செட்ன்றது ஒரு வேரியபிளே ஸ்டோர் பண்றோம். அந்த வேரியபிளே நீங்க டெலீட் பண்ணிட்டு இருக்கீங்களா யூ ஆர் டெலீட்டிங் தட் செட் கம்ப்ளீட்டட் ஃப்ரம் யுவர் ப்ரோக்ராம் பண்ணிட்டு. ஸோ டெல் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் செட்டை கிரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் லூப் ஐட்டம்ஸ் எப்படி செட்ல ஒரு ஐட்டம் விசிட் பண்ணி பிரிண்ட் பண்றதுன்றது ஃபர் லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது நம்ம அங்கேயே பார்த்துருக்கிறோம். ஒரு வேல்யூ விசிட் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகலைன்னப்ப ஃபர் லூப் யூஸ் பண்ணலான்னுட்டு. ஸோ சேம் திங் இங்கே அதே ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் இப்போ இது அப்புறமா பார்க்கலாம். இங்க வரைக்கும் நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ரிமூவ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் ஃபங்க்ஷன் பத்தி சொல்ல போறேன். இனிஷியலா நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட செட் எடுத்துக்கிட்டு போறேம்மா. ஸோ இனிஷியல் ஒரிஜினல் செட் வந்துட்டு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா எஸ்ன்றது. ஸோ அந்த செட்டு இதுதான் என்னோட செட்டு. இந்த செட்டில் நான் 45.34 ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ எப்படி சின்டாக்ஸ் எப்படி எந்த வேரியபிள் இருந்து டெலீட் பண்ணமோ அந்த வேரியபிள் நேம் டாட் ரிமூவ் ஃபங்க்ஷன் எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணணும் அந்த வேல்யூ கொடுத்துக்கணும். சின்டாக்ஸஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எஸ் வேரியபிள் இருந்து ரிமூவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணணும் 45.34. அது ஃப்ளோட் டேட்டா டைப் கொட்டேஷன்ஸ்ல வைக்க தேவையில்லை. பேஸ்ட் ஆன் த டேட்டா டைப் தான் நீங்க வேல்யூ கொடுத்துக்கணும். ஸோ இப்போ இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்றதுனால நம்மளுக்கு அந்த வேல்யூ ரிமூவ் ஆயிட்டு ரிமைனிங் வேல்யூஸ்ல உங்களோட செட் அப்டேட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஆஃப்டர் ரிமூவிங் செக் பண்ணி பார்க்க போறேன். ஆஃப்டர் ரிமூவிங் உங்களோட செட் எப்படி இருக்குமோ எஸ் பிரிண்ட் பண்ணி காட்ட போறேன். ஸோ பாருங்களேன் இந்த 45.34 ரிமூவ் ஆயிடுச்சு.
ரிமூவ் ஆயிட்டு ரெஸ்ட் என்ன வேல்யூஸ் இருக்கு மீதி வேல்யூஸ்ல உங்களோட செட் அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ செட்ன்றது மியூட்டபிள் டேட்டா டைப் தான். ஓகே, நவ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி இன்னொரு வாட்டி ரன் பண்ணியிருக்கேன். திரும்பி இன்னொரு வாட்டி ரன் பண்ணப்போ உங்களோட செட்டு அப்டேட் ஆகிருக்கிற செட்டு தான். இதில் 45.34ன்றது நான் எக்ஸிஸ்டிங். இப்போ இது கிடையாது, இது வந்துட்டு நான் எக்ஸிஸ்டிங் இல்லாத வேல்யூ. இப்போ நான் திரும்பி ரன் பண்ணி காட்டிருக்கிறது. அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு எரர் வந்துடும். பிகாஸ் whenever you are trying to remove the non existing value, அப்போ இங்க நாங்கள் பாருங்க, நான் நீங்க ரிமூவ் பண்ணி திரும்பி ஒரு வாட்டி ரன் பண்றதுனால நம்மளுக்கு எரர் வந்துச்சு. ஓகேவா? இது உங்களோட செட் அப்டேட் ஆகிற செட். இந்த செட்டில் 45.34 இருக்கா? இல்லை, இல்லாதனால நம்மளுக்கு ரிமூவ் ஃபங்க்ஷன் எரர் காட்டுட்டு இருந்துச்சு. இப்போ டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் பத்தி பேச போறோம். டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் மூலமா கூட பர்டிகுலர் வேல்யூ ரிமூவ் பண்ணலாம். டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் மூலம் சேம் சின்டாக்ஸே தான். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், எந்த வேரியபிளை நீங்க பர்டிகுலர் வேல்யூ டெலீட் பண்ணணுமோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேம் டாட் அந்த வேல்யூ கொடுக்குறீங்க. ஸோ இப்போ எனக்கு என்னோட செட்ல இருக்கிற வேல்யூஸ் இதுவே தான். இதுல நான் நந்தினி என்ற வேல்யூ டெலீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன வேல்யூ? நந்தினி என்ற வேல்யூ டெலீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இது வந்துட்டு நந்தினின்றது எக்ஸிஸ்டிங் வேல்யூ தான். நீங்க எப்போ எக்ஸிஸ்டிங் வேல்யூ ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணப்போ டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் கூட ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் வேல்யூஸ் உங்களோட செட் அப்டேட் ஆயிடும். ஸோ பாருங்க, நந்தினி என்ற வேல்யூ இருந்துச்சு முன்னாடி, ஸோ அது ரிமூவ் ஆயிட்டு உங்களோட செட் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் திரும்பி இந்த டிஸ்கார்ட் ஃபங்க்ஷனை திரும்பி நான் ரன் பண்ணி காட்ட போறேன். இது இப்போ நான் எக்ஸிஸ்டிங். இது இங்க இதே கொடுக்கறான்னு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குன்றது வந்துட்டு பப்ளுன்னு கொடுக்க போறேன். இந்த எஸ் வேரியபிள்ல இதுதான் அப்டேட்டட் செட்டு. இந்த செட்டில் பப்ளுன்ற வேல்யூவே கிடையாது. இல்லாத வேல்யூ டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த எரரும் வராது. பாரு, நத்திங் யூ ஆர் கெட்டிங், யூ ஆர் நாட் கெட்டிங். அதுவே நீங்க இப்போ ரிமூவ் ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இல்லாத வேல்யூ பப்ளுன்றது இந்த செட்ல கூட கிடையாது. இந்த எஸ் வேரியபிள் இதுதானே. ஸோ இப்போ இதுல பாருங்களேன், எரர் வந்துடும். பாருங்க, எரர். ஸோ அதுதான் இது ரெண்டுத்துல டிஃபரன்ஸ். ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்துட்டு இல்லாத வேல்யூ ரிமூவ் பண்ணும்போது எரர் காட்டிடும். டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு எந்த எரர் காட்டாது. ஓகே, தட் இஸ் வாட் இஸ் தட் டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ரிமூவ் ஃபங்க்ஷன். இப்போ பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி delete பண்ணலாமா? ஆமா, delete பண்ணலாம். ஆனா அது எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணதோ நம்மளுக்கு தெரியாது. we cannot come to know. ஆனா நம்ம இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா print off நம்மளோட ஒரிஜினல் செட் எடுத்துன்னு வர போறேமா. இப்போ பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு இது ஒரிஜினல் செட்ன்றது இதுதான், அப்டேட் இருக்கிறது தான், இதுதான். இப்போ அந்த செட்டில் என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணுமோ பார்க்குறேன். மேக்சிமம் அது டிஸ்பிளே பண்ணும்போது பிகினிங் வேல்யூ என்ன இருக்குமோ அந்த வேல்யூ தான் ரிமூவ் பண்ணுது. இப்போ பாருங்களேன், ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, இது நம்மளோட செட். இது இப்போ நான் ரன் பண்ணும்போது என்னோட செட்ல இருக்கிற வேல்யூஸ் இந்த ஃபார்மேட்ல டிஸ்பிளே ஆயிடுச்சு. இந்த டிஸ்பிளே ஆயிருக்கிறதுல மணின்றது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிடுச்சு. மேபி ஃபியூ டேஸ் லேட்டர் நீங்க திரும்பி இது ரன் பண்ணி பார்க்கும்போது மேபி சம் அதர் வேல்யூ முன்னாடி இருக்கலாம், அந்த வேல்யூ ரிமூவ் ஆகுது. ஸோ ரேண்டமா உங்களோட செட்ல இருந்து ஏதோ ஒரு வேல்யூ ரிமூவ் ஆகுது. பர்டிகுலர் வேல்யூ ரிமூவ் ஆகுதுன்னு சொல்றதுக்கு இல்லை, அந்த வேல்யூ என்ன வேல்யூ ரிமூவ் ஆகுதோ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அட் த சேம் டைம் ரிமைனிங் என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ்ல உங்களோட செட் அப்டேட் ஆயிருக்கும். அதுதான் பாப் ஃபங்க்ஷன். அது கிளியர் ஃபங்க்ஷன் என்னது? கிளியர் ஃபங்க்ஷன் என்னது? எந்த வேரியபிள்ல எல்லா வேல்யூஸ் ரிமூவ் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேம் டாட் கிளியர் ஃபங்க்ஷன். இப்போ நான் என்னோட செட்ல இருக்கிற வேல்யூஸ் எது? இதுதான், அப்டேட் இருக்கிற செட் தான் என்னோட ஒரிஜினல் செட். இப்போ அந்த செட்டு மேலே நான் கிளியர் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண உடனே என்ன ஆகுது, அதுல எல்லா வேல்யூஸ் ரிமூவ் ஆயிட்டு எனக்கு எம்டி செட் கொடுக்கும். அது எம்டி செட் எப்படி இருக்கும்? செட் ஃபங்க்ஷன். திஸ் இஸ் கால்ட் எம்டி ஃபங்க்ஷன். கர்லி பிராக்கெட்ஸ் நினச்சிக்கிறீங்கன்னா தட் இஸ் ராங், தட் இஸ் டிக்ஷனரி. செட்டு ஃபங்க்ஷன்ன்றது தான் எம்டி செட்டு. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரொம்ப வாட்டி கேட்டிருக்காங்க. ரொம்ப பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, ஆஃப்டர் அப்ளைங் கிளியர் ஃபங்க்ஷன் ஆன் த செட் வாட் இஸ் த அவுட்புட், அப்ப என்ன பண்றாங்க, கர்லி பிராக்கெட்ஸ் ஆப்ஷன் வச்சுட்டு வந்துட்டே இருப்பீங்க. ராங். செட் ஃபங்க்ஷன், எம்டி செட் இஸ் நத்திங் பட் செட் ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் டெல் கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்றோம்? இப்போ உங்களோட செட் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ் இருக்கு, ஜெய், அப்புறமா
மணி, அப்புறமா 34.23, அப்புறமா 90 அன்னிட்டு ஒன்று, அப்புறமா கிரண், இந்த செட் இருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறீங்க. பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்க எந்த விதமா எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அது அந்த வேல்யூஸ் நம்மளுக்கு இங்க வந்துடுச்சு. இப்போ ஒன்ஸ் நான் டெல் கீவேர்ட் அந்த வேரியபிள் மேல அப்ளை பண்ணிட்டு திரும்பி பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? எரர் வந்துடும். அந்த அந்த மாதிரி வேரியபிளை நீங்க கிரியேட் பண்ணலான்னு எரர் வந்துரு பாருங்க. எக்ஸ்ன்றதை நீங்க டிஃபைனே பண்ணலான்ற மாதிரி வருது. எதுக்காக? நீங்க டெல் கீவேர்ட் அந்த வேரியபிள் மேல அப்ளை பண்றதுனால உங்களோட மெமரியிலேருந்து அந்த வேரியபிள்ல இருக்கிற டேட்டா டெலீட் பண்ணிடும். அந்த வேரியபிளை கம்ப்ளீட்டா அந்த டீடைல்ஸை டெலீட் பண்ணிடும். தட் இஸ் வாட் த யூசேஜ் ஆஃப் டெல் கீவேர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் லூப்ஸ் தெரியும் தான். ஃபர் லூப் யூஸ் பண்ணி எப்படி இட்டரேட் பண்றது தெரிஞ்சதுதான். ஃபர் லூப் யூஸ். இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட். நம்ம இப்ப இட்டரபிள் ஆப்ஜெக்ட்ஸ் என்னதுமா? இட்டரபிள் ஆப்ஜெக்ட்ஸ் என்னது? எனிவன்? இட்டரபிள் ஆப்ஜெக்ட்ஸ் என்னது? What is mean by iterable objects? What is mean by iterable objects? இங்க நோட் டவுன் பண்ணும்போது நீங்க ஃபாலோ iterable objects is nothing but sequence data types. இங்க பாத்தீங்களா? It can be any iterable object. Iterable objects என்னது? Sequence data types like list ஆகலாம், tuple ஆகலாம், set ஆகலாம், dictionary ஆகலாம், string ஆகலாம். ஓகேவா? So இப்ப தெரிஞ்சிருக்கா what is mean by iterable objects? Sequence data types. ஓகேவா? இப்போ நம்ம இந்த சீக்வென்ஸ் டேட்டா டைப்ல இருக்கிற சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ் இட்டரேட் பண்ணணும்னா நம்ம ஃபர் லூப்பே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். வைல் லூப்ல முடியாதா? வைல் லூப்ல இட்டரேட் பண்றதுக்கு ஆகிறது இல்லையா? சீக்வென்ஸ் டேட்டா டைப் வேல்யூஸ் ஆகுமா ஆகாதா? எப்படி? இப்ப நம்ம ஃபர் லூப் பண்ணா டைரக்டா ஃபார் ஐ இன் எக்ஸ் அன்னிட்டு எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ டைரக்டா ஐ வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். இப்ப வைல் லூப்ல எப்படி பண்றீங்க? அதுதான் क्वेश्चन. சொல்லிருக்கேனா எப்படி பண்ணணும்னுட்டு? இல்ல மேம். சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. எப்படி? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வாட் டு டு? 3 ஸ்டெப்ஸ். என்னது? இனிஷியலைசேஷன் பண்ணிக்கணும். அப்புறமா எங்க ஸ்டாப் ஆகணும்னு சொல்லணும். அப்புறமா பிகினிங் வேல்யூல இருந்து ஸ்டாப் ஆகுற வேல்யூ வரைக்கும் நம்மளோட வேல்யூ ஸ்டார்டிங் வேரியபிள் அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா 3 ஸ்டெப்ஸ். இங்க வந்துட்டு டைரக்ட் ஃபர் லூப் பண்றது டைரக்டா அந்த வேரியபிளே போட்டுட்டோம்னா அந்த வேல்யூஸ் இதுல வந்துரும். ஆனா வைல் லூப்ல அந்த மாதிரி கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? சோ நம்ம I ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. I is equal to என்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம் நானு? எதுக்காக? இனிஷியலைசேஷன் எப்பவுமே 0 தான். அது ஒண்ணு ஓகேவா? அது சம்மான அப்டேட் பண்ணும்போது ஓகே. ப்ராடக்ட் வரும்போது 1. இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பொசிஷன் என்ன இருக்குதுங்க? 0th பொசிஷன். சோ நம்ம இந்த சீக்வென்ஸ் டேட்டா டைப்ல பொசிஷன்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இனிஷியலைஸ் வித் 0. ஓகேவா? நெக்ஸ்ட் எப்ப வரைக்கும் நீங்க அந்த லூப் இட்டரேட் பண்ணணும்? இந்த சீக்வென்ஸ் டேட்டா டைப் எவ்வளவு வரைக்கும் இருக்குமோ அப்ப வரைக்கும். கரெக்ட்டா? சோ அப்ப என்ன கொடுக்கலாம்? I less than len of x ன்னு கொடுத்துக்கலாமா? உங்களோட செட்டோட லென்த் எவ்வளவு இருக்குமோ? what is the length of x எவ்வளவுமா? what is the length of your x? 1 2 3 4 5. சரி 1 2 3 4 5 இருக்கு. இங்க டூப்ளிகேட்ஸ் எதுவுமே இல்ல. டூப்ளிகேட்ஸ் len of x கூட இதர் மேல அப்ளை பண்ணலாம். len ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம் இதர் மேல. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதோட லென்த் எவ்வளவுனா செக் பண்ணிக்கோங்க. what is the length of this? எப்படி செக் பண்றீங்க? print of len of x. சோ இதோட லென்த் எவ்வளவு? 5. சோ இதுல டூப்ளிகேட்ஸ் இல்ல. டூப்ளிகேட்ஸ் இல்லாதனால நம்மளுக்கு நம்ம கிரியேட் பண்ணும்போது எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அப்படியே வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாருங்களேன், என்னோட செட்ல டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சு. அப்ப என்ன ஆகுது சொல்லணும். இப்ப நான் கிரியேட் பண்ணும்போது எனக்கு இத்தனை வேல்யூஸ் இருக்குமா? ஓகேவா? வாட் இஸ் த லென்த் ஆஃப் திஸ் செட் நவ? இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த செட் கொடுத்துட்டு வாட் இஸ் த லென்த் ஆஃப் திஸ் செட்? என்னது? நம்மளுக்கு பிரிண்ட் எரர் வராதுமா. எரர் கிடையாது.
5 தான் மேம் வரும். எதுக்காக? டூப்ளிகேட் நாட் அக்செப்ட். ஆமா. இப்ப இங்க ஜெய்ன்றது 3 வாட்டி இருக்கு. சோ அதுல ஒரு டைம் தான் எடுத்துக்கும். கிரண் 2 வாட்டி இருக்கு. அது ஒரே வாட்டி தான் எடுத்துக்கும். 67 2 வாட்டி இருக்கு. அதுல ஒரு வாட்டி தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் 23.78 இருக்கு. அது ஒரு டோட்டல் எத்தனை இருக்கு? 4 தான். 5 கிடையாது. 4 தான். இப்ப நம்ம டூப்ளிகேட்ஸ் கொடுத்தப்போ இது பிரிண்ட் பண்ணும்போது எத்தனை வேல்யூஸ்ல பிரிண்ட் ஆகுமோ அதுதான் நம்மளோட லென்த். சோ பாருங்களேன், எத்தனை வேல்யூஸ் வந்திருக்கு பிரிண்ட் பண்ணும்போது. டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஓன்லி யூனிக் வேல்யூஸை கொண்டு வந்திருக்கு. கரெக்டா? அப்புறமா அதுல எவ்வளவு இருக்கு வேல்யூஸ்? 4. ஸோ தட் இஸ் த லென்த். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துறாங்க. இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு வாட் இஸ் த லென்த் ஆஃப் த செட்னு கேட்பாங்க. அப்ப நீங்க இதெல்லாமே கவுண்ட் பண்ணிட்டு போடக்கூடாது. டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் வேல்யூஸ் கவுண்ட் பண்ணிட்டு தான் லென்த். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல டூப்ளிகேட்ஸ் கிடையாது இல்லையா? ஸோ இந்த வைல் லூப் எத்தனை டைம் ரன் ஆகணும்? I less than 5 இருக்கு. len of xn கொடுத்துக்கணும். எதுக்கு len of xn கொடுத்துக்கணுமா? ஒரு செட்ல ஒரு வாட்டி இத்தனை வேல்யூஸ் இருக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா இத்தனையே வேல்யூஸ் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. சோ அந்த செட்டோட லென்த் பிரகாரமா என்னோட லூப் இட்டரேட் ஆகணும்ன்ற மாதிரி லென் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். சோ இப்போ எத்தனை டைம் ரன் ஆகுது? 0 1 2 3 4 மீன்ஸ் 0 1 2 3 4 வந்துச்சா? 4 பொசிஷன் 0ல இருந்து 4th பொசிஷன் வரை நம்மளுக்கு வந்துச்சு இண்டெக்ஸஸ். சோ இப்போ நான் என்ன பண்ணணும்? இது வந்துட்டு இண்டெக்ஸஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. ஐல இருக்கிறது என்னது? இண்டெக்ஸ். ஐல வர்றது என்ன நம்மளுக்கு? இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். எந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ? எக்ஸ் வேரியபிள்ல இருக்கிற ஐல வர்ற ஐல தான் இண்டெக்ஸ். அந்த வேல்யூல இருக்கிற வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இது என்னது? இது என்னது? என்னோட பிகினிங் வேல்யூல இருந்து அப்டேட் பண்ணிக்கினே போகணும். இப்ப ஓகே, இது சப்ஸ்கிரிப்டபிள், இதுக்கு ப்ராப்பர் பொசிஷன்ஸ் இருக்காது இல்லையா? சோ அதுக்காக நம்மளுக்கு வைல் லூப்ல ஒர்க் ஆகாதுமா. செட் வைல் லூப்ல ஒர்க் ஆகுது. எதுக்குன்னா ப்ராப்பர் பொசிஷன்ஸ் இருக்காது இல்லையா? 0th பொசிஷன்ல இருக்கிறது இதுவே இல்ல, டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் இருக்கலாம். சோ அதுக்காக நம்ம இது சப்ஸ்கிரிப்டபிள். அதுவே நீங்க செட் பாருங்களேன், செட்ன்ற லிஸ்ட் ஆகட்டும், அப்புறமா டுப்புள் ஆகட்டும், அதெல்லாம் இட்ரேட் பண்றதுக்கு ஆகுது. இப்ப பாருங்களேன், எக்ஸ்ன்றது லிஸ்டா? சோ பாருங்க இது ஆகுது பிகாஸ் அந்த பொசிஷன்ஸ் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? சோ செட் நம்ம பண்றதுக்கு ஆகுறது இல்ல, ஓன்லி ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவாமா? சோ இந்த மாதிரி வைல் லூப் யூஸ் பண்ணி நம்ம இட்டரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன படிக்க போறோம்னா செட் ஃபங்க்ஷன்ஸ் படிக்க போறோமா. இதெல்லாம் நோட் டவுன் பண்ணிட்டீங்க இல்லையா? செட் ஃபங்க்ஷன்ஸ். செட் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் நத்திங் பட் எப்படி செட்ல இருக்கிற டேட்டா ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இப்போ நம்ம இந்த செட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றதுல 2 டைப்ஸ் இருக்கு எல்லாமே. சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, சம் மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லிக்கோங்க, ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிக்கோங்க. சம் மெத்தட்ஸ் எல்லாமே நியூ செட் கிரியேட் ஆகி இருக்கு. நம்ம கொடுத்துருக்கிற செட் யூஸ் பண்ணிக்கிட்டு நியூ செட் கிரியேட் ஆகுது. அதுவே சம் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா அது ஒரிஜினல் செட்டுக்கே அப்டேட் ஆயிடும். நம்ம பண்ற வேலை ஒரிஜினல் செட்லயே அப்டேட் பண்ணிடும். ஓகேவா? அது என்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். So there are several ways to join 2 or more sets in Python. different functions இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம யூனியன் ஃபங்க்ஷன் பத்தி பேச போறோம். இது ரெண்டுமே ஜாயின் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. மெத்தட் ஜாயின்ஸ் ஆல் ஐட்டம்ஸ் ஃப்ரம் த போத் செட்ஸ். 2 செட்ஸ் கொடுத்துருக்கிறேன் நான். இப்போ அப்டேட் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்டேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுமா? 2 வேரியபிள் ஆட் பண்ணிட்டு எதுல அப்டேட் பண்ணிடும்? அதுல அப்டேட் பண்ணிடும். அதே யூனியன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுமா? 2 செட்ஸ் ஜாயின் பண்ணிக்கும், ஆனா அது நியூ செட் கிரியேட் பண்ணிக்கும். சோ அதான் சொல்லிருக்கேன். அதே போல இன்டர்செக்ஷன்ல இருக்கு, டிஃபரன்ஸ்ல இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நம்ம பார்க்கலாம் ஒன்னொன்னா. ஃபர்ஸ்ட் இப்போ ஜாயின் செட்ஸ் அன்றது பார்க்க போறோம். ஒரு செட் மல்டிபிள் செட்ஸ் யூஸ் பண்ணிக்கின்னு எப்படி ஜாயின் பண்றது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூனியன் ஃபங்க்ஷன் பத்தி பேச போறேமா. இந்த யூனியன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா நியூ செட் கிரியேட் பண்ணுதுமா. கிரியேட்ஸ் நியூ செட் பை ஜாயினிங் 2 or more செட்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற செட்ஸ் யூஸ் பண்ணி ஜாயினிங் 2 or more செட்ஸ்மா. அது ஜாயின் பண்ணும்போது டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணிடும். நம்ம செட் கான்செப்ட் அதே தான். ஓகேவா? ஸோ இப்போ 2 செட்ஸ் எடுத்துக்கிறேன். S1 இஸ் ஈக்குவல் டு லக்ஷ்மி, அப்புறமா கிரண், அப்புறமா 89 ஒரு செட் இது.
செகண்ட் செட்ல வந்துட்டு நான் 89 அப்புறமா மணி அப்புறமா நந்தினி ஏதோ சம் வேல்யூஸ் ஏதோ போடுங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இப்போ இது என்கிட்ட இருக்கிற வேல்யூஸ்மா 2 செட்ஸ். இப்போ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குமானா நீங்க எந்த செட்டனா செட் 1 டாட் யூனியன் ஆஃப் செட் 2மா நீங்க எந்த செட்னா முன்னாடி போட்டுக்கோங்க. இது சின்டாக்ஸ். மல்டிபிள் செட்ஸ் இருக்கும் போது நீங்க காமாஸ் வச்சுக்கணும் யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த யூனியன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா நியூ செட் கிரியேட் பண்ணுதுமா. இட் வில் நாட் எஃபெக்ட் த ஒரிஜினல் செட். ஸோ ஒரிஜினல் செட்னா இப்போ இது முன்னாடி இருக்கிறது தான் இந்த செட்ல தான் செகண்ட் செட் போய் ஆட் ஆகணும்ன்ற மாதிரி. அது யூனியன் ஃபங்க்ஷன் அப்படி பண்ணாது. இந்த 2 செட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டு நியூ செட் கிரியேட் பண்ணுது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா நியூ செட் இஸ் ஈக்குவல் டு செட் S1ல இருக்கிற டேட்டா செட் 2ல இருக்கிற டேட்டா ஜாயின் பண்ணி ஒரு நியூ செட் கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் அது. நீங்க வேணும்னா டவுட் டவுட் செக் பண்ணிக்கணும்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம் ஒரு வாட்டி இனிஷியலா கிரியேட் பண்ணிருக்கிற வேரியபிள்ஸ் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதனா அப்டேட் ஆயிருக்கான்னுட்டு. இனிஷியலா எப்படி கிரியேட் பண்ணிருக்கிறனோ S1 அப்படியே இருக்கு, S2 கூட அப்படியே இருக்கு. எப்போ நீங்க இந்த யூனியன் ஃபங்க்ஷன் அந்த 2 செட்ஸ் மேல அப்ளை பண்ணப்போ. ஸோ எந்த எஃபெக்ட் ஆகல மீன்ஸ் அந்த யூனியன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருக்கு அந்த 2 செட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஒரு நியூ செட் கொண்டு வந்திருக்கு. இங்க டூப்ளிகேட்ஸ் இருக்கு 89 2 வாட்டி இருக்கு. இட் வில் டேக் ஓன்லி ஒன் டைம். ஓகேவா? செட் ஃபங்க்ஷன் யூனியன் ஃபங்க்ஷன் இது. இப்போ என்கிட்ட நீங்க மல்டிபிள் செட்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி? ஜஸ்ட் பை புட்டிங் காமா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கலாம். இங்க இந்த யூனியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க. யூனியன் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் a new set with all items from both sets. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆபரேட்டர் என்னதுன்னா ஆர் சிம்பிள்மா. யூனியன் மெத்தடுக்கு ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ற சிம்பிள் என்னது ஆர் சிம்பிள். திஸ் இஸ் வெர்டிக்கல் லைன். இப்ப பாருங்களேன், இப்ப சேம் கோடு நான் என்ன பண்ண போறேன் ஆர் சிம்பிள் நடுவுல யூனியன் ஃபங்க்ஷன் இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா ஆர் ஆபரேட்டர். திஸ் இஸ் ஆர் ஆபரேட்டர் வெர்டிக்கல் லைன்மா. இது வந்துட்டு ஸ்லாண்டிங் லைன் வெர்டிக்கல் லைன் பைப் சிம்பிள்னு சொல்றோம். இப்போ இந்த 2 செட்ஸ் நடுவுல வெச்சிங்களனா ஜஸ்ட் லைக் a யூனியன் ஃபங்க்ஷன்மா. ஓகே, சிமிலர் டு யூனியன் ஃபங்க்ஷன். என்ன பண்ணுது 2 செட்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் ஜாயின் பண்ணிட்டு ஒரு நியூ செட் கொண்டு வரும். சோ பாருங்களேன் சேம். சோ இங்க பாருங்க கிரண் நந்தினி லக்ஷ்மி 89 மணி. இங்க பாருங்க கிரண் நந்தினி லக்ஷ்மி 89 மணி. So what is the similar operator for the union function? Vertical line. Okay va? So single values நீங்க join பண்ணிக்கணும் multiple sets ல இந்த new set create பண்ணணும்னப்போ use either union function or this vertical pipeline. இப்போ இது வந்துட்டு new set create பண்றது. அதுவே update function என்ன பண்ண போகுது? update function வந்துட்டு என்ன பண்ணுது? Okay, set is updated in the original set. இங்க பாருங்க இருக்கீங்க எழுதி இருக்கிறோம் பாருங்களேன். இங்க வந்துட்டு மல்டிபிள் செட்ஸ் எப்படி ஜாயின் அப்புறமா சொல்றேன். இப்போ இங்க வந்துடலாம் அப்டேட் ஃபங்க்ஷன். இதுதான், இது அப்புறமா பார்க்கலாம். இது வாங்க. So the update method inserts all items from one set into another. ஒரு செட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இன்னொரு செட்ல ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணப்ப என்ன ஆகுதுன்னா changes the original set. அண்ட் இது நியூ செட் ரிட்டர்ன் பண்ணா நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இது நியூ செட்ல தான் நியூ செட் ஆகாது, ஒரிஜினல் செட்ல தான் எஃபெக்ட் ஆகுது. நம்ம இது பார்த்துருக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்கிட்ட இருக்கிறது இதுவே தான் இந்த 2 செட்ஸ் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், நீங்க நியூ செட் டாட் இது மாதிரி போட்டா கூட எந்த பிரச்சனை இல்லை. பாருங்களேன் S1 டாட் அப்டேட் ஆஃப் நியூ செட் அண்ட் கிரியேட் பண்ணி S1 S2 பண்றீங்க. இது பாருங்களேன் இங்க நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, இதுக்கு நன் வந்திருக்கு. எதுக்காக? அது வந்துட்டு நியூ செட் கிரியேட் ஆகாதுன்றதுக்கு மீனிங் அது. இப்போ நீங்க அப்டேட் ஃபங்க்ஷனை இந்த வேரியபிள்ல கொடுத்துருக்கீங்க. கொடுத்தப்ப உங்களுக்கு எதனா சேஞ்சஸ் ஆயிருக்கா? கிரியேட் பண்ணலன்னப்ப நியூ ரிட்டர்ன் பண்ணாது. நியூ செட் ரிட்டர்ன் பண்ணாது. எப்ப ரிட்டர்ன் பண்ணாதோ நம்மளுக்கு அவுட்புட்ல எப்பவுமே நன்னு தான் வருது. பட் நீங்க S1ல S2 அப்டேட் பண்ணிருக்கிறதெல்லாம் இந்த S2 வேல்யூஸ் எல்லாமே S1ல அப்டேட் ஆயிருக்கும். பாருங்க S1 பாருங்க பிரிண்ட் பண்ணப்ப என்ன இருக்கு, லக்ஷ்மி கிரண் 89 மணி நந்தினி இந்த 2 செட்ஸ்ல இருக்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் செட்ல போயிட்டு அப்டேட் ஆயிருக்கும்.
இங்க ஃபர்ஸ்ட் செட்ல தான் அப்டேட் ஆயிருக்கும். இது S1 பாருங்க அப்டேட் ஆயிடுச்சு. கரெக்டாமா? புரியுதாமா? எஸ் மேம். புரியுதா அப்டேட் ஃபங்க்ஷன்? நெக்ஸ்ட் இப்போ இங்க வந்துருங்க. எப்படி மல்டிபிள் செட்ஸ் ஜாயின் பண்ண போறோம்? என்ன இல்லம்மா, இந்த யூனியன் ஃபங்க்ஷன்ஸ் நடுவுல எல்லா செட்ஸ் காமால செப்பரேட் பண்ணிக்கோங்க. அதுவே ஆபரேட்டரை யூஸ் பண்ணும்போது அந்த செட்ஸ் ஆபரேட்டர்ல செப்பரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். மல்டிபிள் செட்ஸ் எப்படி ஜாயின் பண்ணி ஒரு செட்டா கொண்டு வரது எப்படின்னு பார்க்கலாம். சிம்பிள் திங்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 2 செட்ஸ் 3 செட்ஸ் 4 செட்ஸ் ஏதோ கிரியேட் பண்ணிக்கோங்க. S3 is equal to பவன், அப்புறமா இங்க வந்துட்டு மணியன் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க நான் இதுல இருக்கிற ஒரு டூப்ளிகேட் வேல்யூ கொடுத்துருக்கேன். நீங்க எத்தனை செட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, அதுல டூப்ளிகேட்ஸ் அலோ ஆகாது. பப்ளு, ஓகேவா, ஜெய், அப்புறமா லக்ஷ்மி. ஸோ இப்போ S1 S2 S3. ஸோ நான் மல்டிபிள் செட்ஸ் ஜாயின் பண்ணும். மல்டிபிள் செட் ஜாயின் மல்டிபிள் ஸ்டெப்ஸ். மல்டிபிள் செட்ஸ் ஜாயின் பண்ணணும்னப்ப யூனியன் ஃபங்க்ஷன் இங்க என்ன பண்ணணும், அத்தனை ஸ்டெப்ஸ் காமால அத்தனை செட்ஸ் காமா செப்பரேட் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த செட்ஸ் கொடுக்குறீங்க. நியூ செட் தான் கிரியேட் ஆகுது, உங்களோட ஒரிஜினல் செட்ஸ்ல எஃபெக்ட் ஆகாது. S3 பாக்குறீங்க, S4 கூட பாக்குறீங்க, நீங்க இனிஷியலா எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்களோ அப்படியே இருக்கும். ஸோ பாருங்களேன், நியூ செட் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த 4 செட்ஸ் ஜாயின் ஆயிட்டு ஒரு நியூ செட் வந்திருக்கு. அது அப்புறம் அது பண்ணிட்டு அப்புறமா கூட நீங்க S1 S2 S3 S4 செக் பண்ணி பார்க்கும்போது எந்த சேஞ்சஸ் இல்லை. நீங்க என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்க அது அப்படியே இருக்கும். தட் இஸ் வாட் யூனியன் ஃபங்க்ஷனோட மீனிங். ஸோ இதுக்கு ஈக்குவலா ஒர்க் பண்ற ஆபரேட்டர் தான் இந்த பைப் சிம்பல். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி பண்ண போறோம்? ஆபரேட்டர் யூஸ் பண்ணி இந்த பைப் சிம்பல் என்ன பண்ணும்னா ஒரு செட்டுக்கு நடுவுல இன்னொரு செட்டுக்கு நடுவுல நம்ம இந்த பைப் சிம்பல் வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஸோ அது கூட நியூ செட்டை கிரியேட் ஆகும் போது பாருங்க, சேம் வேல்யூஸ் சேம். இங்க செட்டை ஜாயின் பண்ணிக்கணும் இல்ல, நீங்க டிஃபரெண்ட் இட்டரபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதான் இங்க சொல்லிருக்கிறது. ஸோ ஜாயின் எ செட் அண்ட் எ டுப்பிள். நீங்க டிஃபரெண்ட் see here note, the union method allows you to join a set with other data types like list, tuples. அதர் செட்டே ஜாயின் பண்ணிக்க நியூ செட் கிரியேட் பண்ண இல்லை, நீங்க அதர் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி கூட ஒரு நியூ செட் கிரியேட் பண்ணலாம். தட் ரிசல்ட் வில் பி a செட் தான். ஆனா இந்த யூனியன் ஃபங்க்ஷன்ல மட்டும் தான் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் ஜாயின் பண்ணி நியூ செட் கிரியேட் பண்ணலாம். இந்த ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றதுக்கு ஆகுறது இல்லை. see, the operator only allows you to join sets with sets தான், and not with other data types. other typesல வர்க் பண்றதுக்காக எரர் காட்டுது. இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க, அதர் டேட்டா டைப்ஸ் செக் பண்ணி பார்க்க போறோம். புரியுதாமா? எஸ் மேம். ஜாயினிங் செட் வித் இப்போ லிஸ்ட் எடுத்துக்க போறேன் நானு. ஸோ S1 இஸ் ஈக்குவல் டு நான் ஏதோ ஒரு வேல்யூஸ் போட்டுக்கோங்கம்மா, லக்ஷ்மி, அப்புறமா மணி, அப்புறமா ஏதோ போடுங்க, நம்மளுக்கு என்ன மைண்டுக்கு வருது அது போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் பார்க்கணும். எல் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்ல கிரண். இப்போ நீங்க இந்த லிஸ்ட்ல நீங்க டூப்ளிகேட்ஸ் போட்டா கூட அது செட்டாவே கிரியேட் ஆகுறதுனால நம்மளுக்கு டூப்ளிகேட்ஸ் அலோ ஆகாது செட்ல. இப்போ இந்த டூ டேட்டா டைப்ஸ் மேல நான் செட் ஃபங்க்ஷன் யூனியன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டு ஒரு நியூ செட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்படி n நியூ செட் இஸ் ஈக்குவல் டு S1ல இருக்கிற டேட்டா கூடவே. ஸோ இப்போ பாருங்களேன், செட்ல இருக்கிற டேட்டா லிஸ்ட்ல இருக்கிற டேட்டா ஜாயின் பண்ணிட்டு ஒரு நியூ செட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பிரிண்ட் ஆஃப் ns ரன் பண்ணி பாருங்களேன். இந்த செட்ல இருக்கிற லக்ஷ்மி 2 வாட்டி இருக்கு. இந்த செட்ல லக்ஷ்மி இருக்கு, லிஸ்ட்ல லக்ஷ்மி இருக்கு. இது ரெண்டுல இருக்கிற டேட்டா திரும்பி நியூ செட்ல கிரியேட் ஆகிறதுனால டூப்ளிகேட்ஸ் அலோ பண்ணாது. ஸோ ஒரே வாட்டி தான் லக்ஷ்மி வருது. ஸோ நீங்க டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்ல யூஸ் பண்ணி கூட நீங்க ஒரு நியூ செட் கிரியேட் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதே ஆபரேட்டர் யூஸ் பண்றதுக்கு ஆகிறது இல்லைம்மா, ஆபரேட்டர் யூஸ் பண்றதுக்கு ஆகிறது இல்ல. நடுவுல S1 ஆபரேட்டர் எல் ஜாயின் பண்றதுக்கு ஆகிறது இல்லை. இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள். ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி செட் கிரியேட் பண்றதுக்கு எரர் வந்துடும். பாருங்க, unsupported operand type. இந்த ஆபரேட்டர் ஒர்க் ஆகாது ஜாயின் பண்றதுக்காக. ஓகேவா? எஸ், ஆக்சுவலா
லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம செட் ஸ்டார்ட் பண்ணி ஆச்சு. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் முடிச்சிட்டோம். நம்ம ஜாயின் செட்ஸ்ல இருக்கிறோம். இந்த ஜாயின் செட்ஸ்ல யூனியன் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம், அப்டேட் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். ஸோ இந்த யூனியன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இது எல்லாமே நியூ செட்ஸ் கிரியேட் பண்றதுக்காக தான். ஸோ யூனியன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா மல்டிபிள் செட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டு நியூ செட் கிரியேட் பண்றது. அப்டேட் என்ன பண்ணுதுன்னா மல்டிபிள் செட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் செட்டுக்கு அப்டேட் பண்ணிடும். மீன்ஸ் ஒரிஜினல் செட்ல அப்டேட் ஆகும். ஸோ ரெண்டுமே ஜாயின் பண்றது தான் யூனியன். அண்ட் டிஃபரன்சஸ் பிட்வீன் யூனியன் ஃபங்க்ஷன் அப்டேட் ஃபங்க்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனியன் ஃபங்க்ஷன் வில் கிரியேட் a நியூ செட், whereas update function will update the second set values into the first set, that is original set. Clear everyone? இங்க வரைக்கும் லாஸ்ட் செஷன்ல பார்த்திருக்கிறது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எஸ் ஆர் நோமா? எஸ் ஆர் நோ? லாஸ்ட் செஷன் அங்க வரைக்கும் பார்த்திருக்கேன். ஐ ரிமெம்பர்மா. இங்க இருக்கு, கிளியரா இருக்கீங்க பாருங்க. இங்க நம்ம ஜாயினிங் செட்ஸ் வித் லிஸ்ட் அப்டேட் ஃபங்க்ஷன் வரைக்கும் பார்த்திருக்கிறது நம்ம லாஸ்ட் செஷன்ல. இப்போ நம்ம பார்க்க போறது என்னதுன்னா இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன். வாட் இஸ் மீன் பை இன்டர்செக்ஷன்னா ஓன்லி அந்த டூ செட்ஸ்ல இருக்கிற காமன் வேல்யூஸ் நியூ செட்ல எடுத்துன்னு வரோமா. என்னதுன்னா ரிட்டர்ன்ஸ் காமன் வேல்யூஸ் ஃப்ரம் த டூ செட்ஸ்மா. காமன் வேல்யூஸ் ஃப்ரம் டூ செட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட டூ செட்ஸ் இருக்கு. S1 இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன்னா யூ கிரியேட் எனி டூ செட்ஸ், லக்ஷ்மி அப்புறமா கிரண் அப்புறமா ஒரு 100. ஓகேவா? இந்த மாதிரி என்கிட்ட டேட்டா இருக்கு. ஸோ 100 இது ஒரு செட்டு. செகண்ட் செட்ல வந்துட்டு அதே போல பவன் ஒரு டேட்டா, அப்புறமா 100, அப்புறமா கிரீஷ், நெக்ஸ்ட் லக்ஷ்மி அன்னிட்டு ஒரு இன்னொரு ஓடு இன்னொரு இது கூட வேல்யூ கூட இருக்கு. இந்த டூ செட்ஸ்ல intersection function apply பண்றதுனால what it will returns a new set ma. It returns a new set with common values. Okay, so இதோட syntax எப்படி இருக்குமோ தெரியும் இல்லையா? சேம். எந்த செட் 1 எதனா எடுத்துக்கலாம். செட் 1ன்றது இதனா இருக்கலாம், இதனா இருக்கலாம். டாட் intersection of set 2. ஓகேவா? this is a syntax. இப்போ நான் பாருங்களேன், இட் வில் கிரியேட் அ நியூ செட் ஓன்லி. ஸோ நான் நியூ அண்டர்ஸ்கோர் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டு நீங்க S1 அண்ணா ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், S2 அண்ணா ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம். அது இன்டர்செக்ஷன் ஆஃப் S2 அண்ட் போட்டுட்டேன். இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் நியூ செட் அண்ட் பிரிண்ட் பண்ணி காட்டும் போது இட் வில் கிரியேட் அ நியூ செட் வித் காமன் எலிமெண்ட்ஸ். இந்த டூ செட்ஸ்ல காமன் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? லக்ஷ்மி 100, இதுல கூட 100 லக்ஷ்மி இருக்கு இல்லையா? காமன். இந்த டூ செட்ஸ்ல என்ன காமன் இருக்குமோ அந்த காமன் எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு நியூ செட்டா கிரியேட் ஆயிட்டு டிஸ்ப்ளே ஆகும். தட் இஸ் வாட் இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன். there is a one more function called intersection update function. என்ன ஃபங்க்ஷன்மா? intersection update. what is that function name? intersection update function. என்ன பண்ணுது இது? நம்ம இங்க ஃபர்ஸ்ட் செட் என்ன எடுத்துக்கிறீங்களோ இன்டர்செக்ஷனாவே காமன் எலிமெண்ட்ஸ், அந்த டூ செட்ல இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு உங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் செட் வில் ட்ரீட் இட் லைக் a செட் மாப், நார்மல் செட். ஓகே, இந்த செட்டுக்கு அப்டேட் பண்ணிடும். அப்டேட் இன்டர்செக்ஷன் அப்டேட். ஸோ இப்போ ஐ வில் டேக் தீஸ் ஒன் ஓன்லி. இப்போ பாருங்களேன், ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா இன்டர்செக்ஷன் அண்டர்ஸ்கோர் அப்டேட் அண்ட் கொடுத்துட்றேன். இட் வில் நாட் கிரியேட் அ நியூ செட். நன்னு வந்திருக்கு பாருங்களேன். நான் ஒரு வேரியபிள்ல இன்டர்செக்ஷன் அப்டேட் அண்ட் கொடுத்துருக்கேன். நான் திரும்பி அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணும்போது இட் இஸ் நாட் கிரியேட்டிங் அ நியூ செட்மா. ஸோ நியூ செட் அது நியூ செட் ரிட்டர்ன் பண்ணல. என்ன பண்ணிட்டு இருக்கு? உங்களோட ஃபர்ஸ்ட் செட்டுக்கு காமன் எலிமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு நியூ செட் ரிட்டர்ன் பண்ணாதனால நம்ம அது பிரிண்ட் பண்ணும்போது நன்னு தான் வருது. ரிட்டர்ன் பண்ணா மட்டும்தான் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஐ எம் ஜஸ்ட் பர்ஃபார்மிங் தட் ஒன். அப்புறமா நான் S1 பிரிண்ட் பண்ணி காட்ட போறேன். பிரிண்ட் ஆஃப் S2 பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். இந்த S1ல என்ன டேட்டா இருக்கு? இனிஷியலா S1ல என்ன டேட்டா இருக்கும்? நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கிறோமோ அதுவே அன்ஆர்டர்ல இருக்கும். அதுவே நீங்க இன்டர்செக்ஷன் அப்டேட் ஃபங்க்ஷன்
அப்ளை பண்ணிருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் செட்டு இங்க ஃபர்ஸ்ட் செட் என்ன இருக்குமோ அந்த செட்ல காமன் வேல்யூஸ் அப்டேட் ஆயிருக்கும் பாருங்களேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் செட்டு. இது என்ன செட்? இது ஃபர்ஸ்ட் செட் பிரிண்ட் பண்ணிருக்கீங்க. இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண அப்புறமா S1 செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆயிட்டு இருக்கு? காமன் எலிமெண்ட்ஸ் S1 S2ல இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் S1க்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ S2 இஸ் காமன். S2 அப்படியே இருக்கும். மேடம் இப்போ நான் S2 இங்க போட்டேன்னா என்ன ஆகுது மேடம்? S2 இங்க போட்டு S1 இங்க போட்டேன்னா எதுல அப்டேட் ஆகுது? S2 செட்ல காமன் எலிமெண்ட்ஸ் அப்டேட் ஆகும். வேணுமானா செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரிஜினல் செட் 1, இது ஒரிஜினல் செட் 2. நான் இந்த இன்டர்செக்ஷன் அப்டேட் ஃபங்க்ஷனு ஃபர்ஸ்ட் செட் S2 போட்டிருக்கிறதுனால இந்த S2 வந்துட்டு நியூ வேல்யூஸ்ல அப்டேட் ஆயிருக்கும். அந்த நியூ வேல்யூஸ் என்ன ஆகுதுன்னா காமன் வேல்யூஸ் ஃப்ரம் தீஸ் டூ செட்ஸ். ஸோ S1 அப்படியே இருக்கும். S2 மட்டும் பாருங்களேன். S2 இது இருந்துச்சு. ஸோ S2 என்ன இருக்கு? இப்போது 100 காமா லக்ஷ்மி மீன்ஸ் S2 அப்டேட் ஆச்சு வித் தீஸ் டூ வேல்யூஸ், தட் இஸ் காமன் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் தீஸ் டூ செட்ஸ். கிளியரா? இன்டர்செக்ஷன் வந்துட்டு நியூ செட் கிரியேட் பண்ற போறது. இன்டர்செக்ஷன் அப்டேட் அதுதான் நான் முன்னாடி யூனியன் அப்டேட் பண்றது. யூனியன் நியூ செட்டு. அதே போல இன்டர்செக்ஷன் நியூ செட் கிரியேட் பண்றது. இன்டர்செக்ஷன் அப்டேட் டெஃபினிஷன் சேம் தான், பட் அந்த டெஃபினிஷனை ஒரிஜினல் செட்ல அப்டேட் பண்ண போகுது. கிளியர்? இந்த இன்டர்செக்ஷனுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்பரேட்டர் என்னதுன்னா அண்ட் ஆப்பரேட்டர். இட் வில் ஒர்க் ஜஸ்ட் லைக் தட் ஓன்லி. இந்த இன்டர்செக்ஷன் ஆப்பரேட்டருக்கு இந்த இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு என்ன குவைட் ஃபங்க்ஷன் என்னதுன்னா யூ கேன் மேக் ஏ யூஸ் ஆஃப் இந்த சிம்பிள்மா. சேம் அதே விதமா ஒர்க் ஆகுது பாருங்களேன். அண்ட் ஆப்பரேட்டர் இப்போ இந்த S1க்கு நடுவுல S2 போட போறேன். நடுவுல அண்ட் ஆப்பரேட்டர் S2 போட போறேன். இதுல என்ன வேல்யூஸ் வந்திருக்கு? இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணப்போ இந்த ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணப்போ நமக்கு அதே மாதிரி அவுட்புட் வரப்போகுது பாருங்க. சேம் அவுட்புட். ஓகே, நீங்க மல்டிபிள் செட்ஸ்ல இருந்து கூட காமன் எலிமெண்ட்ஸ் கொண்டு வரலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் மட்டும்தான். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த மூலமா கூட நீங்க மல்டிபிள் செட்ஸ்ல இருந்து காமன் எலிமெண்ட்ஸ் கொண்டு வரலாம். எவ்ரி செட்டுக்கு நடுவுல இந்த ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிவன்? கிளியர்? எஸ் மேம். நெக்ஸ்ட் அப்டேட் கூட சொல்லிட்டோம். இங்க இதுதான் அண்ட் ஆப்பரேட்டர் only allows you to join sets with sets. நம்ம ஜாயின் பண்றதுக்காக இங்க நம்ம காமன் எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, அது செட்டுக்கு மட்டுமே நம்ம காமன் எலிமெண்ட்ஸ் கொண்டு வர தேவையில்லை. you can get the common elements from different sequence data types. அது intersection function மூலமாவே ஆகுது, ஆப்பரேட்டர் மூலமா ஆகாது. நம்ம யூனியன் ஃபங்க்ஷன் சொல்லும் போது அதே நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஓகேவா? யூனியன் ஃபங்க்ஷன் சொல்லும் போது அதுவே நான் சொல்லுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ நான் அப்புறமா ஒரே ஒரு டைம் கொடுக்குறேன், அப்புறமா நோட் டவுன் பண்ணிக்கிறீங்க. டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன். இந்த டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன்ன்றது கூட நியூ செட் தான் கிரியேட் பண்ண போகுது ஃப்ரம் த 2 or more செட்ஸ்லேருந்து. இதுல என்னதுன்னா டெஃபினிஷன் என்னதுன்னா இந்த டிஃபரன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் செட்டோட யூனிக் வேல்யூஸ் நியூ செட்ல கொண்டு வரும். இப்போ இந்த செட் 1 இருக்கு, செட் 2 இருக்கு. இந்த 2 செட்ல யூனிக் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற வேல்யூ செட் 2ல இருக்கக்கூடாது. இப்போ நான் செட் 1 போட்டிருக்கிறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் செட்டோட யூனிக் வேல்யூஸ் கொண்டு வரும். So what is the unique values in the set 1? Apple will not come because common ஆ இருக்கு. Rest 2 are unique elements because those are not present in the set 2. ஓகேவா? இந்த 2 இல்லாதனால these 2 are unique values, so that with these 2 elements you will get the new set. மேடம் இப்போ நான் set 2 dot difference of set 1 போட்டேன்னா எப்படி? அப்போ first setன்றது set 2 தான். அப்போ set 2ல unique elements என்னது? set 1ல இருக்கக்கூடாத elements. So same Apple common, which are not there, Google and Microsoft. That will be the unique values from the set 2. So that will be the new set for us. Same thing, will contain only the items from the first set that are not present in the other set. So இதுக்கு equivalent operator என்னதுன்னா minus symbol. Equivalent operator அது difference functionக்கு minus symbol. Difference function new set create பண்ண போது difference update என்ன பண்ணுது? definition is same, but
இங்க ஃபர்ஸ்ட் செட் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த செட்ல யூனிக் எலிமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கும். இட் வில் சேஞ்ச் த ஒரிஜினல் செட். It will change the original set, which will be in the first set. ஓகேவா? ஸோ நீங்க இங்க பாருங்க, இந்த நீங்க மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க யூனிக் எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு கூட நீங்க அப்டேட் பண்ணலாம். That will happens with the functions only, not with the operators. ஓகேவா? நான் அது கூட காட்டுறேங்க. ஸோ இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த 2 செட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டைப்பிங் அகேன் அண்ட் அகேன், இது ஈஸி மெத்தட். ஸோ டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன்ன்றது வந்துட்டு நம்மளுக்கு நியூ செட் கிரியேட் ஆக போகுதுமா. ரிட்டர்ன்ஸ் அ நியூ செட்மா. ஸோ இதோட செட்ஸ், இந்த 2 செட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதோட டெஃபினிஷன் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் செட் 1 நீங்க எது சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த செட்ல யூனிக் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுது நியூ செட்டா. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் செட் 2. ஓகேவா? இப்போ இந்த செட் என்ன பண்ண போற, நியூ செட் கிரியேட் ஆகுது. ns is equal to s1 dot difference of s2 and கொடுத்துறேன். so this is the first set. so இந்த s1 ல இல்லாத values, s2 ல இல்லாத values the unique. so which is not present in the s2, only Kiran. so it will create a new set with one element, with that element. so now see here, what is the new set is having? Unique element. For suppose if you are trying the first set as s2 and second set as s1, then what will be the output? s2 la irkara values s1 la irka kudadu. That means Pavan Girish. Yes, Pavan Girish will be the new set. இதுக்கு ரிலவெண்ட் ஆபரேட்டர் என்னது? இதுக்கு ரிலவெண்ட் ஆபரேட்டர் நியூ செட் தான் கிரியேட் ஆக போகுது. அது கூட மைனஸ் சிம்பல் s1 minus s2 சேம் அவுட்புட். பிரிண்ட் ஆஃப் ns2 ன்னு கொடுக்க போறேன். ஸோ இங்க என்ன அவுட்புட் வருதோ இதுக்கு s1 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் செட் அவுட்புட் அதுவே தான் கிரண். மேடம் நான் இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருந்தா கூட நம்மளுக்கு இந்த டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் அப்ளை ஆகுது. பாருங்க, இப்ப பாருங்களேன், இது செட், இது வந்துட்டு கர்லி பிராக்கெட்ஸ், திஸ் இஸ் செட், இது ஒரு செட், இது என்னது, இது வந்துட்டு லிஸ்ட். இப்போ டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் இந்த 2 டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் மேல அப்ளை பண்ணலாம். ஸோ இட் வில் ரிட்டர்ன் த டேட்டா, இட் வில் ரிட்டர்ன் பண்ணும். இஸ் இட் பாசிபிள் டு டூ வித் திஸ் ஒன்? ஆப்ரேட்டர்ல பண்றதுக்காக தான் கண்டிப்பா ஆகாது. இட் த்ரோஸ் an error. see இப்போ s1 வந்துட்டு செட், இப்போ இது ரன் பண்ணிருக்கிறதுனால s1 ல இருக்கிற வேல்யூஸ் செட் டேட்டா ஆகிடும், s2 ல இருக்கிற வேல்யூ லிஸ்ட் டேட்டா ஆயிடும். ஓகேவா? நம்மளுக்கு முன்னாடியே இங்க s1 s2 கிரியேட் பண்ணிருக்கிறோம். பட் நம்ம திரும்பி அந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி அந்த செல் ரன் பண்றதுனால இப்போ s1 வேல்யூஸ் s2 வேல்யூஸ் அப்டேட் ஆயிருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் இது எல்லாமே. கம்ப்ளீட் செட்டே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம், கம்ப்ளீட் லிஸ்டே சேஞ்ச் பண்ணிடலாம். கரெக்டா? இப்போ s1 ல இருக்கிற டேட்டா s2 ல இருக்கிற டேட்டா இதுதான். டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாம் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் மேல, பட் ஆபரேட்டர் அப்ளை பண்றதுக்கு ஆகிறது இல்லை, எரர் வந்துடும். தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கும்போது ஜாயிண்ட் செட்ஸ் வித் செட்ஸ் தான், அண்ட் நாட் வித் அதர் டேட்டா டைப்ஸ் லைக் யூ கேன் வித் த டிஃபரன்ஸ் மெத்தட். இந்த மெத்தட்ல பண்ற மாதிரி நீங்க இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்றதுக்கு ஆகிறது இல்லை. அது மட்டுமே கிடையாது, இப்ப சொன்னது இது கூட அந்த அவ்வளவுதான், இந்த அண்ட் ஆபரேட்டர் கூட ஆகட்டும். நெக்ஸ்ட் பார்க்க போற ஃபங்க்ஷன் என்னது, நம்ம இப்போ எத்தனை பார்த்துருக்கிறோம்? யூனியன், அப்டேட். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராகவே போயிட்டு இருக்கிறோம். யூனியன், அப்டேட், இது ரெண்டும் ஈக்குவல். யூனியன் வந்துட்டு யூனியன் அப்டேட் என்ன பண்ணுதுன்னா டெஃபினிஷன் சேமே தான். சேமான மீன்ஸ் ஃபங்க்ஷன் பண்ற வேலை ஆக்ஷன். டூ செட்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் ஜாயின் பண்ணிக்கும். யூனியன்ன்றது நியூ செட் கிரியேட் ஆகுது, அப்டேட்ன்றது ஒரிஜினல் செட்ல அப்டேட் ஆக போகுது. அதே போல இன்டர்செக்ஷன் அப்டேட் டெஃபினிஷன் என்னதுன்னா, டூ செட்ஸ்ல இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கும். இன்டர்செக்ஷன் வந்துட்டு அந்த காமன் எலிமெண்ட்ஸ் நியூ செட்டை கொண்டு வரும். அதுவே இன்டர்செக்ஷன் அப்டேட் வந்துட்டு காமன் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு செட் 1ல அப்டேட் பண்ணிடும் ஒரிஜினல் செட்ல. அதே போல டிஃபரன்ஸ் அப்டேட் டெஃபினிஷன் என்னது, ஃபர்ஸ்ட் செட் யூனிக் எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? ஸோ
டிஃபரன்ஸ்ன்றது நியூ செட் கிரியேட் பண்ண போறது. டிஃபரன்ஸ் அப்டேட்ன்றது ஒரிஜினல் செட்லயே சேஞ்சஸ் பண்றது. கரெக்டாமா? எக்ஸாக்ட்லி ரைட்? கரெக்டா? அது ஒரு வாட்டி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் என்னதுன்னா டூ செட்ஸ்ல யூனிக் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணி நியூ செட் கொண்டு வரோம். So this symmetric difference method will keep only the elements that are not present in the both sets. Means two sets unique elements. இப்ப set 1 ல இருக்கிறது S2 ல set 2 ல இருக்க கூடாது, set 2 ல இருக்கிறது set 1 ல இருக்க கூடாது. சோ இங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் டூ செட்ஸ்ல காமன் இருக்கு. மீன்ஸ் இந்த செட்ல இருக்கிறது இது இதுல இருக்குது. மீன்ஸ் ரிமைனிங் 2 ஆர் நாட் present. சோ set 1 ல இருந்து இந்த 2 எடுத்துக்கணும் வரும். set 2 ல காமன் ஆப்பிள் அதுல இதுல இருக்கு. So அதனால இந்த 2 ல யூனிக் வேல்யூஸ். So இந்த யூனிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த டூ செட்ஸ் will create a new set. அதுதான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இதுக்கு ரெஸ்பெக்டிவ் ஆபரேட்டர் வந்துட்டு இந்த மாதிரி அது வந்துட்டு கேப் சிம்பல் மாதிரி இருக்கிறது. கேப் சிம்பல். ஓகேவா? நெக்ஸ்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்டேட் ஃபங்க்ஷன் வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் செட் என்ன எடுத்துக்கிறீங்களோ அந்த செட்ல டூ செட்டோட யூனிக் வேல்யூஸ் அப்டேட் பண்றோம். Symmetric difference update. It will change the original state. இப்போ set 1 set 2 ல apple common. So இந்த banana, cherry, Google, Microsoft இந்த 4 elements set 1 ல update பண்றது தான் இந்த symmetric difference. ஓகேவா? So இந்த two functions இப்ப பாத்துறோம். Symmetric difference. Any doubts? Nothing, right? Okay. So நான் இதுவே காப்பி பண்ணிக்கிறேன் டைம் சேவிங்காக. நம்ம இன்னைக்கு எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்த்துடலாம் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ வில் சி. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்ன்றது நியூ செட் கிரியேட் பண்ண போகிறது. இது என்ன பண்ணுதுன்னா டூ செட்ஸோட யூனிக் எலிமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிரணா இங்கே இன்னொரு நேம் கூட போடுறோம் தெரியறதுக்காக. ஜெய் அன்னிட்டு போட்டுட்டேன். ஸோ இதில் வந்துட்டு என்ன இருக்கு? லக்ஷ்மி 100 காமன். இப்போ நான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இந்த டூ செட்ஸ் மேல அப்ளை பண்றதுனால எனக்கு ஒரு செட் ரிட்டர்ன் பண்ணுது. அந்த செட்ல என்ன வேல்யூஸ் இருக்குமானா கிரண், ஜெய், அப்புறமா பவன், கிரீஷ் கொண்டு வரும். கரெக்டா? S1 டாட் சூப்பர். சூப்பர். கோ. Sir, if you go and keep it, sir, go. Make it dry, go. See here. So now இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த S1 ல இருக்கிறது S2 ல இருக்கிறது யூனிக் எலிமெண்ட்ஸ் நியூ செட்ல கொண்டு வர போகுது. நியூ செட் தான். அது ஒரிஜினல் செட்ல இப்ப அப்டேட் ஆகாது. வேணும்னா நீங்க கிராஸ் செக் பண்ணி பாருங்க. print of S1 print of S2 செக் பண்ணி பாருங்க. அதுல எந்த சேஞ்சஸ் இருக்காது. பாருங்களேன். S1 ல இருக்கிற டேட்டா எப்படி இருக்குமோ அந்த இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ண அப்புறமா கூட அப்படியே இருக்கும். S1 S2 கூட அப்படியே இருக்கும். ஓன்லி நியூ செட் கிரியேட் பண்றது தான் இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். எல்லாத்துக்குமே அதே மாதிரி நீங்க கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்டேட் இல்லாத இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அப்ப செக் பண்ணி பாருங்க. அதுதான். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆபரேட்டர் என்னது? ரெப்ரசன்டிவ் ஆபரேட்டர் என்னது? கேப் சிம்பல். இந்த மாதிரி கேப் சிம்பல். அந்த 6 இருக்கு பாத்தீங்களா? 6 நம்பர் நீங்க ஷிஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த 6 பிரஸ் பண்ணீங்களா நமக்கு அந்த சிம்பல் வந்துடும். சேம் அவுட்புட் we will see here. பாருங்க. ஜெய், கிரண், கிரீஷ், பவன். பாத்தீங்களா? சேம் functionality will perform with this operator also. Symmetric difference. ஓகேவா? சோ இங்க நெக்ஸ்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்டேட். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்டேட் என்ன பண்ணுது? நீங்க இங்க ஃபர்ஸ்ட் செட் எது எடுத்துக்கிறீங்களோ அந்த செட்ல இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்டேட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் என்ன பண்ணுது? டூ செட்ஸோட யூனிக் வேல்யூஸ் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல அப்டேட் பண்ணிடும். இட் வில் நாட் ரிட்டர்ன் த நியூ செட்மா. இட் வில் நாட் ரிட்டர்ன் த நியூ செட். வேணும்னா நான் இங்க என்ன பண்ண போறேன்? print of S1 இனிஷியலா இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி S1 கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா S1 செக் பண்ணி பார்க்க போறேன். இந்த அவுட்புட் S1 ல வந்திருக்கும். வேணுமானே பாருங்களேன். இதெல்லாம் நீங்க அப்டேட் and கொடுத்துக்கோங்க. syntaxes are very same. சோ இங்க பாருங்க. சோ பாருங்களேன். இப்போ S1 ல இப்போ S1ன்றது நம்ம கிரியேட் பண்ணப்ப எப்படி இருக்கோ அது அன்ஆர்டர்ல வந்திருக்கும்.
ஒன்ஸ் நான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்டேட் ஃபங்க்ஷன் அந்த செட்ஸ் மேல அப்ளை பண்ணப்போ ஃபர்ஸ்ட் செட் என்ன இருக்குமோ அந்த செட்டில் இந்த சிமெட்ரிக் டெஃபினிஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி வேல்யூஸ் நம்மளுக்கு அந்த செட் ஒன்ல அப்டேட் ஆயிருக்கும். Now set 1 is updated with new elements. That new elements are unique elements of those two sets. Correct everyone? Correct? Yes, ma'am. இப்போ same யூனியன் ஃபங்க்ஷனுக்காக என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்றோம், இன்டர்செக்ஷனுக்காக என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்றோம், டிஃபரன்ஸ்க்காக என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்றோம், டக் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்க்காக என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்றோம்? ஆமா, இதுக்கு வந்துட்டு கேப் சிம்பல் யூஸ் பண்ண போறோம், டிஃபரன்ஸுக்கு வந்துட்டு மைனஸ் சிம்பல், இன்டர்செக்ஷனுக்கு அண்ட் ஆபரேட்டர், யூனியனுக்கு வந்துட்டு vertical pipe, this one or operator, and operator, minus symbol, and this one is XOR. I think it will call it as XOR, cap symbol, XOR and sollalam. Okay va? So this is all about sets ma. Is disjoint function. Disjoint function என்னதுன்னா, so see here, இந்த is முன்னாடி பாருங்க, இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் முன்னாடி is இருக்கான்னா அந்த டெஃபினிஷன் டிஸ்ஜாயிண்ட் ஃபங்க்ஷனு ப்ராப்பர்ட்டி ஃபாலோ ஆயிட்டு இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லையா ஃபால்ஸ். இங்க ஈஸ் டிஸ்ஜாயிண்ட், ஈஸ் சூப்பர் செட்டு, ஈஸ் சப்செட், அது எல்லாமே பூலியன் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ற ஃபங்க்ஷன்ஸ். செக் பண்ணும் அது என்னதுன்னா ஈஸ் டிஸ்ஜாயிண்ட்ன்றது இந்த ஃபங்க்ஷன் எப்போ ட்ரூ எப்போ ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இஃப் நன் ஆஃப் த ஐட்டம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த போத் செட்ஸ், மீன்ஸ் அந்த டூ செட்ஸ்ல காமன் இல்லாத டைம்ல returns true. If any one element is common, returns false. Disjoint definition என்னது? No common elements exist in the two sets. Not only two sets, எத்தனை sets இருக்கலாம், sets multiple sets நீங்க செக் பண்ணும்போது காமா செப்பரேட் பண்ணிக்கிற டிஃபரெண்ட் மல்டிபிள் வேரியபிள்ஸ் போட போறீங்க. ஓகேவா? So this is disjoint function. இப்போ அது எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன். ஸோ இங்க என்கிட்ட டூ செட்ஸ் இங்க நான் ஆல்ரெடி காப்பி பேஸ்ட், ஓகே இது இருக்கா, இந்த டூ செட்ஸ் எடுத்துக்க போறேன். ஓகேவா? ஐ அம் ஜஸ்ட் யூசிங் தீஸ் டூ செட்ஸ் டு சேவ் மை டைம். ஸோ இப்போ நான் இந்த டூ செட்ஸ் மேல இட் வில் ரிட்டர்ன் த பூலியன் வேல்யூமா. அந்த டூ செட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு டிஸ்ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் என்னதுன்னா இந்த டூ செட்ஸ்ல காமன் எலிமெண்ட் இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், இல்லைன்னா ட்ரூ. ஸோ ஆக்சுவலா நம்மளுக்கு சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்? சேம் சின்டாக்ஸ் இந்த மாதிரியே இருக்கும். செட் ஒன் டாட் அந்த மாதிரியே தான். set 1 dot is disjoint function of S2. So S1 dot, இப்போ இந்த அவுட்புட் என்ன வருது யாரனா சொல்றீங்களா? What is the output for us? What is the output for us? False return பண்ணுது. Error. நான் is போடவே இல்லை, அதுக்காக is disjoint போடவே இல்லை. False எதுக்காக? 100 லக்ஷ்மி ரெண்டுமே இருக்கு. இப்போ அது ரெண்டு வேல்யூஸ் delete பண்ணிடுங்க. லக்ஷ்மி எடுத்துருங்க, இது எடுத்துருங்க, சம் அதர் வேல்யூ போடுங்க, மணி. ஓகேவா? கம்பல்சரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னு இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த செட் ஒன்ல இருக்கிறது S2ல கிடையாது, S2ல இருக்கிறது S1ல கிடையாது. ஸோ நோ காமன் எலிமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் தோஸ் டூ செட்ஸ். ஸோ வாட் இட் வில் ரிட்டர்ன்? ட்ரூ. தட் இஸ் த யூசேஜ் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட். ஓன்லி ஒரு செட்டே இருக்கணும், டூ செட்ஸே கம்பேரிசன் பண்ணிக்கணும்னு இல்லைம்மா. You can compare multiple sets. அப்ப எப்படி comparison பண்ணிக்கணும்னா you have to make a use of comma symbol S3. இப்ப இந்த 3 setsல common இல்லைன்னா true வருது. Okay, it will not take multiple sets ma. Okay. Is disjoint takes exactly one argument. Only ஒரே 2 setsல மட்டும்தான் comparison பண்றதுக்காகுது. It will not take others ஆகுது. ஓகே, 2 செட்ஸ் மட்டுமே கம்பேரிசன் பண்றதுக்கு ஆகுதுமா. ஓகேவா? நான் நார்மல் அது மாதிரியே ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சேன். ஓகே, இந்த 2 செட்ஸ்ல காமன் இல்லைன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது, இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுதுமா. ஓகே, கிளியர், அண்டர்ஸ்டாண்ட்? ஈஸ் சூப்பர் செட் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் செட், இங்க செட் இருக்கு இல்லையா, ஈஸ் த சூப்பர் செட் மெத்தட். இது கூட பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுது. ட்ரூ எப்ப ரிட்டர்ன் பண்ணுதுன்னா if all items in the specified set exists in the original set.
otherwise it returns false. அப்படின்னா என்னது, இந்த எக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே yல இருந்துச்சுன்னா this is called original set. இந்த எக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் செட், இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இந்த செட்ல இருக்கனா, சாரி இந்த செட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஒரிஜினல் செட்லமா. நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிற செட்ல this is called specified set. இந்த செட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எக்ஸ்ல இருந்துச்சுன்னா returns true. Any of the value is missing in the original set, it returns false. இதுக்கு quite equal operator என்னதுன்னா greater than or equal to symbol. I'll show it now. இப்போ இது நம்மளுக்கு இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, ABC. இந்த ABC என்றது இந்த எக்ஸ்ல இருக்கணும், இருக்கா இல்ல, so it returns false. false. வேணும்னா இதே எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டு இருக்கேன். I'll copy this for understanding. வேணும்னா அப்புறமா இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க ட்ரை பண்ணுங்க. காப்பி பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், I'll just ஸோ நீங்கள் காப்பி பண்ணுறதுனால நம்மளுக்கு ப்ராப்பராக அவுட்புட் வராது, எரர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஸோ ஈஸ் சூப்பர் செட்ன்றது என்னதுன்னா, காப்பி இங்கே ஈஸ் சூப்பர் செட் ஃபங்க்ஷன் படிச்சுட்டு இருக்கிறோம். பூலியன் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுறது எல்லாமே எஸ் செட் ஒன்ல இருக்கிறது ஒரிஜினல் ஒன்னு. இந்த செட் 2ல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இதுல இருந்துச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. ஸோ இப்போ ரன் பண்ணி, ஸோ நான் சி ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. எதுக்காக, இந்த ஏபிசி இந்த 3 எலிமெண்ட்ஸ் இதுல இருந்தா மட்டும்தான் ட்ரூ. இதுல ஏன்றது இதுல கிடையாது, மிஸ்ஸிங். ஸோ தட் இட் ரிட்டர்னிங் ஃபால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏ போட்டுட்டேன்னா இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ நவ், பிகாஸ் இந்த வைல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரிஜினல் செட்ல இருக்கிறதுனால ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. கரெக்டா? எஸ் ஆர் நோ? Yes, ma'am. சோ இப்போ இதுக்கு குவைட் ஈக்குவல் ஆபரேட்டர் எது, கிரேட்டர் than or equal to symbol, greater than or equal to symbol, same அதே output, so it will returns true. So superset means this is the upper one. எக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வைல இருக்கணும்ன்ற மாதிரி இந்த மாதிரி டயக்ராம் போடுறோம் இல்லையம்மா, நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த மாதிரி போடுறோம். திஸ் இஸ் a சூப்பர் செட். இப்போ வந்துட்டு ஏபிசி இது இஸ் a சப்செட். ஸோ இந்த ஏபிசின்றது இந்த இந்த மெயின் கூட வருது இல்லையா, கரெக்டா? டிஇஎஃப் கரெக்டா? இந்த ஏபிசின்றது ஒரிஜினல் செட்டுக்கு பிலாங் ஆகுது, இந்த செட்டுக்கு பிலாங் ஆகுது. திஸ் இஸ் a சூப்பர் செட் அண்ட் திஸ் இஸ் சப்செட். உள்ள இருக்கிறது சப், கரெக்டா? இப்போ இன்னொரு ஆப்போசிட், குவைட் ஆப்போசிட் ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு, தட் இஸ் கால்ட் ஈஸ் சப்செட்மா. ஈஸ் சப்செட். சப்செட் என்ன பண்ணுது பார்க்கலாமா? சப்செட் ஈஸ் சப்செட் ஃபங்க்ஷன். ஸோ நான் ஜஸ்ட் மாடிஃபிகேஷன் பண்ணிடுறேன். ஸோ ஈஸ் சப்செட் என்ன பண்ணுதுன்னா, returns true if all items in the set exist in the specified set. என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளோட செட்ல இதுல பாருங்க எங்க இருக்கு, இதுல இருக்கிற மீன்ஸ் என்னோட எக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே, ஒரிஜினல் செட்ல இருக்கிறது எல்லாமே இந்த வைல இருந்துச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. இந்த எக்ஸ்ல இருக்கிறது எல்லாம் மீன்ஸ் தட் மீன்ஸ் தட் போத் ஆர் ஈக்குவல். எக்ஸ்ல இருக்கிற டேட்டா தட் இஸ் வாட், இஃப் ஆல் ஐட்டம்ஸ் இன் த செட் தட் இஸ் வாட், இந்த ஒரிஜினல் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்பெசிஃபைடு செட்ல இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது, அதர்வைஸ் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு குவைட் ஈக்குவலன்ட் ஆபரேட்டர் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள். இப்போ ஜஸ்ட் சி ஹியர், இப்போ எக்ஸ்ல இருக்கிற டேட்டா நான் FEDCBA இந்த கம்ப்ளீட் எலிமெண்ட்ஸ் வைல இருக்கா இல்ல. so what it will return, false. false. அதுவே இப்போ இங்க போடுங்க F அப்புறமா D அப்புறம் ஆயிடுச்சமா E இருக்கு. இப்போ எஸ், இப்போ நீங்க இந்த எக்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த எக்ஸ்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் இந்த வைல இருந்து தான் ஆகணும். எஸ், ஏ இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கா இருக்கு, சி இருக்கா இருக்கு, டி இருக்கா இருக்கு, இ இருக்கா எஸ், எஃப் இருக்கா எஸ். திஸ் ஆர் ஆல் எக்ஸ்ட்ரா, அது இருந்தா கூட நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு எக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே இந்த வைல இருக்கா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. இப்போ நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது. ஏதாவது ஒரு எலிமெண்ட் மிஸ் ஆனா கூட
ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். இங்க இந்த எக்ஸ்ல இருக்கிற இ எலிமெண்ட் இதுல கிடையாது. ஸோ ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். இதுக்கு குவைட் ஈக்குவலண்ட் ஆபரேட்டர் என்னது? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் ரிட்டர்ன்ஸ் பூலியன் வேல்யூ. ஓகேவாமா? கிளியரா இங்க வரைக்கும் எல்லாருக்குமே? அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன்? நியூ கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? Okay guys, take care. We'll meet tomorrow. Bye bye everyone. Hope you learned thoroughly. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, kindly subscribe to my channel and click the bell icon for more notifications. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye bye.